بسم الله الرحمن الرحيم ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர். بسم الله الرحمن الرحيم. سأل سائل بعذاب واقع للكافرين ليس له دافع من الله ذي المعارج تعرج الملائكة والروح إليه في يوم كان مقداره 50,000 سنة فاصبر صبرا جميلا إنهم يرونه بعيدا ونراه قريبا يوم تكون السماء كالمهل وتكون الجبال كالعهن ولا يسأل حميم حميما ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم والذين من يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الغافلون أولئك الفاسقون. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலாவின் பேரருளால் அவருடைய திருமறை குர்ஆனின் ஒரு சில திருவசனங்களுக்கும் அவற்றை விளக்கி வழிகாட்டிய நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறையிலிருந்தும் ஒரு சில செய்திகளை தெரிந்து கொள்கிற வாய்ப்பை அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா வழங்கியிருக்கிறான். எவைகளையெல்லாம் நாம் தெரிந்து கொள்கிறோமோ அவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து அதன் அடிப்படையிலே பிற மக்களை வாழ வைக்கின்ற முயற்சி நல்லவளாக அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கிடுவானாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு எனக்கும் உங்களுக்குமாக அல்லாஹ்விடத்தில் ஒரு நல்ல பலனை தர வேண்டும் என்பதற்காக நாம் ஒவ்வொருவரும் நம்மை பற்றி சிந்தித்து ஆலோசனை செய்து நம்மை நாமே கேள்வி கேட்டு பரிசோதனை செய்து கொள்கின்ற ஒரு பாடத்தை, ஒரு தலைப்பை நான் தேர்வு செய்திருக்கிறேன். ஏனென்றால் காலப்போக்கில் நம்முடைய நிலை எப்படி அமைந்திருக்கு என்று சொன்னால் அதிகமாக
நம்முடைய சகோதரருடைய நிகழ்வு எது அவசியமோ அதை விடுத்துவிட்டு ஒவ்வொருவரும் எது அவசியமாக தான் தெரிந்திருக்க வேண்டுமோ அதை விடுத்துவிட்டு அவசியமில்லாத பல்வேறு விஷயங்களை பற்றி சர்ச்சை செய்வதும் அதை பற்றியான கேள்விகள் கேட்பதும் இப்படியாக சூழ்நிலை இன்றைக்கு அதிகமாக பார்க்குறோம். நடந்த ஒரு விஷயம் சொல்கிற ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு சகோதரர் நம்மகிட்ட படிக்க வர்றார். அலிஃப் பையிலிருந்து அலிஃப் பை தான் ஆரம்பிக்க போகிறாரு. அவர் கேட்ட கேள்வி, குர்ஆனுடைய மொத்த வசனங்கள் எத்தனை? ஏங்க என்ன செய்ய போகிறீங்க தெரிஞ்சுட்டு கேட்டேன். குர்ஆன் வசனங்கள் எத்தனை அல்ல அவங்கள்ட்ட எத்தனைன்னு குர்ஆனில் சொல்லவும் இல்லை, ரசூல்லா சொல்லவும் இல்லை, நாளை மறுபடியும் கேட்க போகிறதும் இல்லை. இல்லை ஒரு ஆலோசனை சொன்னார், 6666 வசனம் சொன்னார். அதுக்கு என்ன பண்ணேன், நான் எண்ணி பார்த்தா கொஞ்சம் குறை இருக்குது. வேறு அலிமை தெரியலையா, ஒவ்வொரு ஆயத்தாக எண்ணி பார்க்குறாரா. அப்போ இது மாதிரி இன்றைக்கி பார்த்தால் அவர்களுடைய ஆய்வு பயங்கரமாக இருக்குது. ஒரு போர்வழி கேட்குறாரு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 1950 வருஷம் வாழ்ந்தான்னு சொல்கிறாங்களே, அது சாத்தியமா? இப்போ கலிமா சொல்ப்பா, நீ சாத்தியமானு கேட்டால் நீ கலிமா சொல்ல வேண்டிய அல்லாஹ் சொல்கிறான். இல்லை அது சொன்ன ஒரு ஆள் திரும்பி சொல்கிற அல்ல ஒரு ஆள் மறுக்கிறாருன்னு நீ ஏற்றுக்கிறியா ஏற்றுக்கலான்னு சொல்லிவிட்டேன். குர்ஆனில் 3வது அத்தியாயத்தில் 3 வசனத்தில் இருக்குப்பா. அப்போ இப்படியெல்லாம் யாரும் ஆச்சரியம்னா குர்ஆன் அலிப்ப தெரியல, அதுதான் பெரிய விஷயம். இன்னும் வேதனைக்குரிய விஷயம், தயவு செய்து நான் சொல்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. யாரையும் குறை சொல்ல, நம்மளே பரிசோதிக்கிறது. இந்த குர்ஆன் ஹதீஸ் தௌஹீத் என்ற சிந்தனையை மனதில் கொண்ட நம்மை போன்ற சகோதரர்கள், இந்த மாதிரி இஸ்லாமிக் ஆஃபீஸோடு தொடர்பு கொண்டவர்கள், அதிலும் ஒருபடி அதிகமாக வரக்கூடிய மக்களை வரவேற்று இந்த மாதிரி கேமரா எடுத்து இது மக்களுக்கு பரப்பணும் போகணும் பாருங்க, இதெல்லாம் அப்படி வச்சுருக்காங்க. இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்கணும், பார்க்கணும், போகணும், இது ஆர்வம் இருக்குது. இப்படி ஆர்வம் இருக்கக்கூடிய அதிகமான சகோதரர்களுக்கு குர்ஆனை படிக்க தெரியல. வேதனைக்குரிய விஷயம், கொஞ்ச நேரம் குர்ஆன் படிங்கண்டா குர்ஆனை படிக்க தெரியல. தொழுகையில் அந்த தொழுகையின் செயல்களை அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதார்கள் என்ற அந்த செய்கைகளை செய்து காட்டுங்கண்டா அது அதிகமான பேருக்கு செய்கிறார்கள். அது மாதிரி அல்லாஹ்வுக்கு கையை கட்டியதிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துஆக்களை ஓதினார்கள், என்னென்ன அத்தியாயங்களை ஓதினார்கள், என்னென்ன திக்ருகளை செய்தார்கள், பொருளோடு படிங்கள், படித்ததை சொல்லுங்கள் என்றால் இதில் மிக குறைவாக இருக்காங்க. ஆனால் அவங்க செய்கிற சர்ச்சைகளை பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், கடந்து இது சையான் ஐசா லைவான் அரிசா என்று இப்படியெல்லாம் தேவையில்லாத விஷயங்களை அதிகமாக, எது அவசியமோ அந்த விஷயத்தை விடுத்துவிட்டு தேவையற்ற விஷயங்கள் கவனத்தை அதிகமாக செலுத்துகிறார்கள். அதனுடைய விளைவு என்ன? தன்னை பற்றி கவலைப்படாதவர்கள், தன்னை பற்றி அடிக்கடி ஆய்வு செய்யாதவர்கள், அவருடைய ஆய்வு பார்வையெல்லாம் தன்னை விட அடுத்தவளுக்கும் சென்றதால் ஒரு சகோதரர்கள், ஒரு சமுதாயம் இன்றைக்கி எப்படி போயிட்டாங்க, நம்ம ஏகத்துவ சகோதரர்கள் 1400 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்களை பற்றி ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கு போயிட்டாங்க பாருங்க, இருக்கிற நம்மளெல்லாம் விட்டுட்டான். நான் யாரு, நீ யாரு, ஏன் நிலைமை என்ன, ஓ நிலைமை என்ன, இப்படி எல்லாம் இல்லை. ஆரம்ப காலத்தில் யாரெல்லாம் இருந்தார்களோ, குர்ஆன் விளங்குகிற காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் யார் தான் அவர்களே ஆய்வு செய்யக்கூடிய வந்துட்டான். வந்து சர்வசாதாரணமாக அவர்களெல்லாம் நம்மை விட சில விஷயங்களில் மோசமாக இருக்கிறார்கள். இங்கே வந்துட்டான் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அப்போ ஏன் இந்த நிலை வந்தது என்று சொன்னால், இவர்களுடைய பார்வை போக்கு இப்படியெல்லாம் தன்னை விடுத்து விட்டு வெளியே போக ஆரம்பித்து விட்டது. அதனால் இன்றைக்கி சுய பரிசோதனை, நாம் நம்மையே கேள்வி கேட்டுக்கொள்கிற தலைப்பு நான் எடுத்துருக்கிறேன். சுய பரிசோதனை என்று சொன்னால், நான் தனியாக உட்காந்து நான் யார், நான் யாருக்கு பிறந்தேன், எப்போ பிறந்தேன், இது இல்லை சுய ஆய்வுகிறது. அல்ல ஒரு மனிதன் சுய சரிதையை படிப்பதும் இல்லை. நான் எப்போது பிறந்தேன், எங்கே வளர்ந்தேன், என்னென்ன படித்தேன், என்னென்ன அதில்லை. சுய பரிசோதனை என்றால் என்ன? இஸ்லாமிய பார்வையில் சுய பரிசோதனை என்றால் என்ன என்பதற்கு தான் தலைப்பு எடுத்திருக்கிறேன். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஒரு முஸ்லிம் எதையாவது ஒன்றை சொல்வதாகவோ செய்வதாகவோ இருந்தால் அந்த சொல்லையும் செயலையும் பரிசீலிக்கப்படுகிற ஒரு நாள் இருக்கிறது.
அந்த நாளில் நம்முடைய சொல்லுக்கும் செயலுக்கும் தகுந்த பரிசுகள் அல்லது தண்டனைகள் வழங்கப்படும். எனவே அந்த நாளுக்காக நான் என்னை எப்படி தயார் செய்து கொண்டேன் என்பதை சுய பரிசோதனை. இதை நாம் திருமறை குர்ஆனை படித்து பார்த்தால் இதனுடைய சரியான விளக்கங்கள் நாம் தெரிந்து கொள்கிறோம். நமக்கெல்லாம் வரலாறு நம்ம அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வளர்ந்த அந்த மக்கமா நகரிலே வாழ்ந்த மக்கள் எவ்வளோ மிக மோசமான இழிசியலுக்கெல்லாம் ஆளாயிருந்தார்கள் என்பதை நாம் வரலாறு படிச்சிருக்கிறோம். ஆனால் அந்த மக்கள் எப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள், அவருடைய சிந்தனையை எப்படியெல்லாம் அமைத்து கொண்டார்கள் என்பதை நாம் படித்து பார்த்தோமானால் சில சந்தர்ப்பங்களில் இவர்களெல்லாம் என்ன மனிதர்களா என்று, மனிதர்களுக்கு அப்பாற்பட்டவளா என்று அவருடைய வாழ்க்கையை அதிசயப்படக்கூடிய அளவிற்கு மிக அபாரமான வாழ்க்கை அவருக்கு வந்திருக்கிறது. அதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் அவங்க மறுமை சிந்தனையை அதிகமாக மனதில் கவலைப்பட்டாங்க. ஏன்னா நான் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணமடைகின்ற போது நான் எப்படி வாழ்ந்தேன் என்று அல்லாஹ் இடத்தில் கேட்பான். என்னுடைய பொறுப்பிலே உள்ளவர்கள் எப்படி இருந்தால் என்று அல்லாஹ் கேட்பான். எனவே என்னை பற்றியும் எனது பொறுப்பிற்குள் யார் இருந்தார்களோ அவர்கள் பற்றியும் நான் எப்படி நடைமுறைப்படுத்திக் கொள்வது என்ற கவலைதான் அவளுக்கு இருந்தது. அதனால தான் உமர் கத்தாப் ரலியல்லாஹு சுய பரிசோதனை வரும்போதெல்லாம் அதிகமாக இந்த நூற்றாண்டு வரைக்கும் உள்ளவர்கள் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒருவருடைய சொல்லு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சொல்லு. அவங்க ஹாசிபு நுஃபூசக்கும் கப்ல அன் துஹாசபு என்று ஒரு பாடம் சொல்றாங்க. உங்களை பற்றியெல்லாம் விசாரிக்கப்படுகிற ஒரு நாள் வருவதற்கு முன்பாகவே நீங்கள் உங்களையே விசாரித்துக் கொள்ளுங்கள். அப்ப நமக்கென்று விசாரணை நாள் வருவதற்கு முன்பாக அந்த விசாரணையில் என்னிடத்தில் என்ன விசாரிக்கப்படும் என்று ஒவ்வொரு ஆளும் தன்னைத்தானே விசாரிக்க ஆரம்பித்து விட்டால் அவன் சிறந்தவனாக, இந்த உலகத்தில் நேர்மையானவனாக, ஒழுக்கமிக்கவனாக, பிற மக்களை மதித்து வாழ்கின்ற நல்லவனாக மாறிவிடுவான். நாளை மறுமையிலும் உயர்ந்த சொர்க்கமாகிய சொர்க்கத்திற்கு தகுதியானவனாக மாறிவிடுவான் என்ற ஒரு பாடத்தை உமருடைய வாழ்க்கையில் அதிகம் பார்க்குறோம். அதனால தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை தீர்த்து கட்டிவிட்டால் குழப்பங்கள் இல்லை என்று நினைத்தவர். இவரால் தான் இந்த மக்களுக்கு மத்தியிலே குழப்பம் ஏற்படுகிறது என்று எண்ணியவர். நியாயமான உணர்வு அவருக்கு இருந்தது அந்த நேரத்தில். அவரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அந்த உணர்வை நியாயப்படுத்துவதற்காக வெட்டுவதற்கும் தயாரானார்கள். அதே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிற்காலத்தில் எப்படி மாறுறாங்க? இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய இரண்டாவது கலீஃபாவாக, தலைவராக பொறுப்பேற்கிறார்கள். பொறுப்பேற்ற பிறகு அவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, உமரே நீ ஒரு அற்பனாக இருந்தாய், ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாய். என்னை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி எந்த அளவுக்கு கொண்டிருக்கிறான், நாடாளுகின்ற மன்னராக உன்னை ஆக்கியிருக்கிறான். இது இறைவன் உன்னை ஆக்கியிருக்கிறான். எனவே இப்படி ஆக்கிய அந்த இறைவனிடத்தில் என்ன பதில் சொல்லுவாய்? இந்த நிலைக்கு ஆளாக்கி இறைவனுக்கு நீ எந்த அளவுக்கு நன்றி செய்திருக்கிறாய் என்பதை நீ சிந்தித்தவர் தன்னோட பேசுவாங்களாம். அப்போ சுய பரிசையா நீ நல்லோடைய வரலாறு எடுத்து பாருங்க. நம்ம வரலாறு நிறைய படிக்கணும். குர்ஆன் ஹதீஸை விளங்கினவங்க அந்த குர்ஆன் ஹதீஸை விளங்குற அளவிற்கு ஈமானில் உரம் வருவதற்கு சஹாபாக்குடைய வாழ்க்கை படிக்கணும். சஹாபாக்குடைய வாழ்க்கை தான் ஈமானை பலப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஏன்னா குர்ஆன் ஹதீஸ் படித்ததோட அதில் உறுதியாக இருந்தவர்கள் அவர்கள் தான். ஆனால் அவருடைய வாழ்க்கை நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஈமானிய உறுதி, நம்முடைய கொள்கையில் பிடிப்பு ஏற்படும். அதனால் அந்த சஹாபாக்குடைய வாழ்க்கையை நம்ம எல்லாரும் படிக்கணும். இந்த தொடரில் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா மறுமை சிந்தனை எப்படிலாம் சொல்லி காட்டுறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சந்தர்ப்பங்கள்லாம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சூரத்துல் ஹஷ்ர் என்ற 59வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தை சொல்கிறான். இந்த வசனத்தை சொல்வதற்கு முன்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியிலே உட்கார்ந்திருக்கிற போது ஒரு கூட்டம் வருகிறார்கள். வருகிற அந்த மக்களை பார்த்தால் அரைகுறையான ஆடை அணிந்திருக்கிறார்கள். செருப்பு இல்லாதவர்களாக, செருப்பணியாத மக்களாக இருக்கிறார்கள். வெறும் தோலை போர்த்தி கொண்டு அரைகுறை ஆடையோடு வந்திருக்கிறார்கள். வறுமையினுடைய அடையாளம் அவர்களை தெரிகிறது.
இதையெல்லாம் பார்த்தாங்க. அவங்களுக்கு சில பேர் வாளை மாட்டிக்கொண்டு வருகிறார்கள். இவங்கள் அதிகமான பேரும் முதர் என்ற அரபு நாட்டில் சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை சார்ந்தவர்கள். முதர் என்ற ஒரு சந்ததி, ஒரு குலப்பெயர். அந்த குலப்பெயரை சார்ந்தவர்கள் இவர்கள் அதிகமாக இருந்தார்கள். இவங்களை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய முகம் அப்படியே செவந்து போய்விட்டது. இவர்களை வறுமையிலே வாடி பஞ்சத்திலே கடந்து வந்திருக்கிற அந்த மக்களை பார்த்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் வேதனையும் கவலையும் ஏற்படுகிறது. வேதனையும் கவலை ஏற்பட்ட உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த வேலை என்னன்னு சொன்னால், உடனே பிலால் அழைச்சி தொழுகைக்கிற நேரமாச்சு பாங் சொல்லு. பாங் சொன்ன உடனே தொழுது முடித்த உடனே காமச் சொல்லி தொழுகை முடிக்கிறார்கள். தொழுது முடித்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கத்தில் ஒரு வழமை, எதையாவது சொல்வதாக இருந்தால் மெம்பரில் ஏறி நின்று சொல்வார்கள். அதை எல்லா மக்களுக்கும் பொதுவாக தெரிய வேண்டிய செய்தியாக இருந்தால் மெம்பரில் ஏறி நின்று கொண்டு சொல்வார்கள். ஒரு தனி மனு சம்பந்தப்பட்ட விஷயத்தை கூட அவரை தனியாக கூட சொல்லாமல் நினைப்போம். இவர் அவரு சொல்லி தான் முடிஞ்சிருக்குமே, இதை ஏன் போய் பகிரங்கப்படுத்துகிறார். ஆனால் ஒரு சில செய்திகள் ஒரு தனிமனுடைய வாழ்க்கையில் இடம்பெற்றிருந்தாலும் அது எல்லா மக்களுக்கும் தெரிய வேண்டிய செய்தியாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் மெம்பரில் ஏறி நின்று கொண்டு சொல்கிறது பழக்கம் வச்சுருந்தாங்க. நம்மளை அடிக்கடி வரலாறு கேள்விப்பட்ட ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்துடைய தொகையை வசூல் செய்வதற்காக ஒரு அனுப்புனாங்க. அவர் எல்லாத்தையும் வசூல் பண்ணிட்டு வந்து என்ன செய்தார்னா, ஒரு தடவை கணக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் பொருளை ஒதுக்கி வச்சார். ஒதுக்கி சொன்னார், இது உங்களுக்கும் எனக்கும் தந்தார்கள், ஜக்காத்துக்கு சரியான பொருள் இந்த இருக்கிறதுன்னு வச்சுட்டாங்க. சரதாசோட சொன்னாங்க, அதையெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சுட்டாங்க. அதெல்லாம் உனக்கு எனக்கெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் போட்டு என்ன செய்தாங்க, மெம்பரில் ஏறினாங்க. மெம்பரில் ஏறி சொல்கிறாங்க, நான் ஒருவரை ஜக்காத்தினை வசூல் செய்வதற்காக பொறுப்பாளராக ஆக்கி அனுப்பியிருக்கிறேன். அவர் வசூல் செய்து கொண்டு சில பணத்தை அதில் சில விஷய பொருளாதாரத்தை தனக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம பா சொல்கிறாங்க, அவன் அப்பா வீட்டில் உட்காந்து பார்க்கட்டும். நம்ம தகப்பனா கண்ணியமாக சொல்லுவோம், அது விஷயம் வேறு. கோவத்தில் சொல்லுவோம், உன் அப்பா வீட்டில் உட்காந்து பாரு, உங்கள் அம்மா வீட்டில் உட்காந்து பாரு, இவனுக்கு கிடைக்குமா மேலே சொல்கிறாங்க. ஏண்டா நீ அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போனதாக தந்தாங்க பாருங்க, எவ்வளோ விஷயத்தை அடைக்கிறாங்க. சொன்ன ஒரு பெரிய வாசலை அடைக்கிறாங்க. என்னண்டா இது எதுக்கு வழிவகுக்குன்னு சொன்னால் ஊழலுக்கு வழிவகுத்துரும். முறையாக இந்த காலத்தில் கணக்கு பார்த்து கொடுத்துருவாங்க. நாளைக்கு போகிறவங்க என்னென்னா இவங்களை தாழ் மனப்பான் போன தடவை இவர் நமக்குன்னு தந்தார், அப்போ இவருடைய கணக்கில் கொஞ்சம் அப்படிங்கிற எண்ணம் வரும். அவர் என்ன அவர் கொடுத்தாலும் கூட குறைய கொடுத்தா கூட நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது என்றெல்லாம் இப்படி வரக்கூடாது. அந்த பாசலை அடைச்சி இந்த மாதிரி அரசு நிதியாக அரசு பொறுப்பாளர்கள் ஏற்படுத்தும் போது எனக்கு உனக்குலாம் இருக்கக்கூடாது. இன்றைக்கி அதனால தான் இந்தியாவில் அரசியல்வாதி பூரா ஒவ்வொருத்தருடைய இருக்க சொத்தையெல்லாம் எடுத்தால் இந்தியா வந்து பல தலைமுறைக்கு நடத்தலாம்னு சொல்லி அந்தளவுக்கு வச்சுருக்கான். ஏன்னா அங்கே கிடைக்கிற சம்பளத்தை விட இதில் தான் அதிகமாக கிடைக்குது. அப்போ ஒரு காலத்தில் வந்து அன்பளிப்பு என்று கொடுத்தவர்கள் இன்றைக்கு அவன் அன்பளிப்பாக கேட்டு வாங்குற அளவுக்கு பல கோடிக்கணக்கான மோசடி செய்த திருடராக மாறியிருக்கிறான். அப்போ இந்த வாசல் ரசூல் அன்னைக்கு அடைச்சாங்க. அப்போ அவரை கூட தனியாக இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, மெம்பரில் ஏறி நின்றுட்டு அல்லாஹை புகழ்ந்து விட்டு சொன்னார்கள். அப்போ ஒரு புது செய்தியாக வரும்போது மக்களுக்கு தெரியட்டும். அது மாதிரி ரசூல் மெம்பரில் ஏறினாங்க. ஏறி நின்று கொண்டு அல்லாஹை புகழ்ந்தார்கள். புகழ்ந்து விட்டு சொன்னார்கள், இந்த ஆயத்தை படிக்கிறாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அல்லாஹை நம்பி வாழக்கூடிய மக்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னால், தந்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு மனிதரும் அவர் நாளைக்காக நாளை மறுமைக்காக எதை முற்கூட்டியே அனுப்பி வைத்தார் என்பதை சிந்தித்து பார்த்து கொள்ளட்டும். அப்போ ஒவ்வொரு மனிதனும் நாளை நாளைன்னு ஒரு நாள் வச்சுருக்கிறோம். அடுத்த வருஷத்துக்கு வேணும், இந்த வருஷத்துக்கு வேணும், நாளைக்கு வேணும், நாளை மறுவாரத்துக்கு வேணும், இப்படியெல்லாம் நாம் சேகரித்து வைக்கிற பழக்கம் நமக்கு இருக்குது. ஆனால் அல்லாஹ் நாளை என்று ஒரு மறுமை நாள் என்று ஒரே ஒரு நாள் சொல்கிறான், கடைசி நாள். அப்போ அதற்கு பிறகு ஒரு நாள் வரப்போவதில்லை. அந்த நாள் தான் நன்மை தீமைகள் எல்லாம் அலசி ஆய்வு செய்யப்பட்ட பிறகு நான் இப்படி செய்து வந்துடுறேன் அப்படி சொல்ல முடியாத நாள். அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அப்போ ஒவ்வொருவரும் இது சுய பரிசோதனை தான். எனக்காக நான் இதை தேடிக்கொண்டேன். இந்த உலகத்தில் பொறுத்த வரைக்கும் நாம் தேடுகிற ரெண்டு வகையான தேட்டங்கள். உலகத்தோடு அழிஞ்சு போகக்கூடிய ஒன்று, இன்னொன்று மறுமைக்காக நம்மை நாம் அழிக்கக்கூடியவைகளில் அது அழிந்து பயனில்லாமல் போகக்கூடியவை, இன்னொன்று நமக்கு மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் போகிற பயன் தரக்கூடியவை. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு விளக்குறாங்க. ஒரு தடவை
அவர்களுக்கு ஒரு ஆடு அன்பளிப்பாக வீட்டுக்கு வந்தது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு வீட்டில் வச்சுட்டு போகிறாங்க. வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்பளிப்பாக வந்த விஷயம், அந்த பொருள், அந்த ஆட்டுடைய இறைச்சியெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டாங்க. அப்போ ஆயிஷா சொன்னாங்க, ஒரே ஒரு சப்பையை மட்டும் ஏன்னா ரசூல் ஆட்டு சப்பை பிரியமாக சாப்பிடுவாங்களாம். ஒரே ஒரு சப்பையை மட்டும் உங்களுக்காக நமக்காக வைத்துக்கொண்டு மற்றவை எல்லாம் கொடுத்து விட்டேனாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரே ஒரு சப்பையாய்த்தான் நமக்காக வைத்திருக்கிறாய், மற்றெல்லாம் ஒரே ஒரு சப்பையை தான் கூட நமக்காக கொடுத்திருக்கிற, மற்றெல்லாம் நீ வைத்து கொண்டாயினாங்க. அப்போ என்னன்னா அதெல்லாம் நமக்கு பிரயோஜனம் இல்லை, ஒன்று வச்சிருக்க பாரு, நம்ம தினம் கிடைக்க போகிறது இல்லை, நீ கொடுத்ததான் நமக்குரியது, என் சப்பை நமக்குரியது அல்லடாங்க. அப்போ நமக்குரிய என்பது கொடுத்தது தான், வைத்துக்கொண்டு நமக்குரியது இல்லைன்ட்டான். அப்போ இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு விலைக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அப்போ மனிதர்களாகிய நாம் அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய ஒவ்வொருவரும் நமக்கென்று எதை முற்படுத்தி சிந்திச்சு பார்க்க சுய பரிசோதனை. அதில் ஒவ்வொரு ஆளும் இரவில் உட்கார்ந்துருக்கும் போது, படுக்கும்போது, நைட்டில் எழுந்தோம், நைட்டில் படுத்தோம், காலையில் எழுந்தோம், திரும்ப நைட்டு படுக்க போகிறோம். இந்த ஒரு நாள் பகல் முழுக்க என்ன செய்தோம், இதில் நமக்காக என்ன செய்தோம், அல்லது நாம் நமக்கு பாதகமாக என்ன செய்தோம்? ரெண்டு தான். ஒன்று நமக்கு சாதகம் அல்ல பாதகம். நமக்கு சாதகம் என்று சொன்னால் மறுமையிலே கிடைக்க போகிறவை. பாதகம் என்பது உலகத்தில் நாம் செய்த விஷயங்களில் கூடுதல் குறைவாக அடுத்தவுடைய உரிமைகளை, பிறருடைய பிறருடைய மானத்தை அல்லது பிறருடைய பொருளை, அவருடைய உடைமையை எல்லாம் அபகரிக்கிறதா இதெல்லாம் பாவத்துக்குரியது. அப்போ நாம் செய்யக்கூடிய விஷயங்களில் நமக்கு கிடைத்தவை எவை கிடைக்காது என்று பரிசோதனை செய்து தவறானவர்களுக்காக அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையில் குறைவு இருந்தால் அல்லாஹ்வுடைய அடியார்கள் செய்த குறைந்து அவர்கள்ட்ட கேட்க வேண்டும் என்ற இந்த சிந்தனை வருவதுதான் நமக்கு மறுமையில் பரிசோதனை, நமக்கு பலன் தரக்கூடிய சிந்தனை. அதனால் மறுமைக்கான என்ன செய்ய சிந்திச்சு பாருங்க என்று சொல்லிவிட்டு திரும்பவும் சொல்லி, இந்த ஆயத்தில் எல்லாம் திரும்ப சொல்ல வத்தகுல்லா, ஒரே ஆயத்தில் 2 முறை தோக்கும் போதே மூமின்களே அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தனக்குத்தான் என்ன அல்லாஹ்விடத்தை சேர்த்து அதையும் சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ் பயந்துக்குங்க. அப்ப தனக்கு சேமிக்கிற விஷயங்கள்ல நம்முடைய உள்ளங்கள் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளாது. இவ்வளோ பெரிய தொகையை, இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம செய்யணுமா, வைக்கணுமா, அந்த இடத்துல அல்லாஹ் பயந்துக்கோ. நீங்க தேடிக்கொண்டவை அல்ல, அது அல்லாஹ்வாகிய நான் கொடுத்தவை. எனவே என்னை பயந்து நடந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ பிமா தாமலு, இன்னல்லாஹ் ஹபீரும் பிமா தாமலூன். ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ்வாகிய நான் உங்களுடைய புறத்தோற்றத்தை அறிவதைப் போல உங்களுடைய உள்ளத்தில் ஓடுகிற உணர்வுகளையும் அறியக்கூடியவன் என்று இப்படி அல்லாஹ் சொல்லிவிட்டு மீண்டும் சொல்ல, வலா தகூனு, நீங்களெல்லாம் ஆகிவிடக்கூடாது, கல்லதீன நசுல்லாஹா, அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய மக்களை போல ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ்வை மறந்தவர்கள், அப்ப அல்லாஹ்வை மறக்க மாட்டாங்க யாரும். அல்லாஹ் ஏகத்துவ, அதில் குறிப்பாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் மறக்க மாட்டாங்க. அல்லாஹ் இருக்கிற அந்த இடத்துல மறதி வராது. அல்லாஹ் எதை சொல்றான் என்றால், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹ் சொன்ன கடமைகளை, அல்லாஹ் சொன்ன சட்டதிட்டங்களை, பழக்க வழக்கங்களை, கொடுக்கல் வாங்கல்களிலே குறைவு செய்கிற போது அவன் அல்லாஹ்வை மறக்கின்றவன் என்று சொல்லிட்டு, இல்லை அல்லாஹ் மறக்கல. அவன் யாரை மறந்து விட்டான்? அன்சாகும் அம்புசகும், அவன் தன்னைத்தானே மறந்து விட்டான். உலாய்கஹுமுல் ஃபாசிகுன், இவர்கள்தான் பாவிகள். ஏன்னா நாம் சில அல்லாஹ் மறக்கிறோம். எதுக்காக சொல்றாங்க பாருங்க, வறுமையில் வாடி ஒரு கூட்டம் வந்திருக்கிறாங்க. அந்த மக்கள் வந்த உடனேயே அவர்களை பார்த்தவுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனைப்பட்டு அல்லாஹ்வை மறந்து வார்த்தை குறிப்பிட்ட எந்த ஆயத்தை படிச்சுக்கிடையே, இவர்கள் இப்படியெல்லாம் வறுமையிலே வாடி இருக்கிற மக்களை நீங்கள் கவனிக்காமல் இருந்திருந்தால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லை என்று பொருள். ஏனென்றால் நீங்கள் உங்களுக்கு எதெல்லாம் கிடைத்திருக்கிறது எல்லாம் அல்லாஹ் தந்தவை. அப்ப அல்லாஹ் உங்களுக்கு தந்த விஷயத்தை போ நீங்கள் அனுபவிப்பதை போல உங்களை சார்ந்தவர்களும் அனுபவிக்கவில்லை என்று சொன்னால், அவள் வறுமையிலே வாடி போயிருக்கிற நீங்கள் பார்த்தும் பார்க்காமல் இருந்தால் அல்லாஹ்வாக என்னை நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். என்ன உங்களை நீங்கள் மறந்துட்டீங்க அர்த்தம்? நாளை மறுமையில இவர்களை கவனிக்காத விஷயத்திற்காக
உங்களுக்கு மறுமையில தண்டனை இருக்கிறது என்று, அதனால இதை மறந்ததுனால மறுமையில் என்னிடத்தில் தண்டனை பெறக்கூடிய மக்களாக மாறிவிடுகிறீர்கள். இவர்கள் தான் பாவிகள். குர்ஆனுடைய ஒரு சில போக்களை பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் நான் ஜும்மாவோட சொன்னேன், நன்மையை மட்டும் மக்கள் அதிகமாக தெரிஞ்சதுனால இன்னைக்கும் அதுதான் நிலைமை. தீமைகளை தெரியாதனால சர்வசாதாரணமாக வார்த்தைகளை உபயோகிக்கிறது, தீமையான வார்த்தை உபயோகிக்கிறது, சர்வசாதாரணம் பேசுறது, இப்படியெல்லாம் நாட்டில் சொல்லிலும் செயலிலும் தௌஹீத்வாதிகள்கிட்ட அதிகமான தவறுகள் ஏற்பட பார்க்குறோம். எந்த அளவுக்கு இந்த தவறுடைய விளைவுகள் மறுமையில வந்துடும் சொன்னால், இந்த உலகத்தில் நாம் சிந்திக்காமல் செய்கிற, சிந்திக்காமல் பேசுகிற, சிந்திக்காமல் செய்கிற பல்வேறு செயல்களால் சொர்க்கத்திற்கு போகிற பாக்கியத்தை இழந்துருவோம். அதனால் நாம் மறுமை வாழ்க்கை நினைப்பது, அல்லாஹ்வை நினைப்பதுன்னு சொன்னால், மனிதன் பிற மனிதனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் கடமைகள் என்ன என்று தெரிவது மிக முக்கியமான ஒன்று. அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் கை வச்சோன்னு சொன்னால், அதனால் நிறைய மக்கள் மறுமையில் சுவர்க்கத்திற்கு போவதற்கு தகுதியான ஏகத்துவ சிந்தனைக்குரியவர்கள், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு, குர்ஆன் ஓதுவது, உம்ரா செய்வது, ஹஜ்ஜு செய்வது, இதை அதிகமாக செய்த மக்களும் நரகத்திற்கு போகிற அவல்நிலை ஏற்படுகிறது. எதனால்? மக்களுக்கு செய்ய உரிமைகளில் கவனம் இல்லாமல் இருந்ததுனால. அப்போ அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்கிறான், நம்மை சார்ந்தவர்கள், நம்மோடு உள்ளவர்கள் வறுமையிலே வாடுகின்ற போது அந்த மக்களை நாம கவனிக்காமல் இருந்தால், அவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமை செய்யாமல் இருந்தால், இதற்காக நாளைக்கு பாவிகள் என்ற பெயரில் நீங்கள் மறுமை வருவீங்க. அல்ல இது இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி விளக்கி சொன்னாங்க. சஹாபாக்களின் சிறந்த பண்பு, அவளோட உயர்ந்த ஒரு அன்பு பண்பு என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வினால் ஒரு தவறை சுட்டி காட்டப்பட்டு விட்டால், அல்லாஹ்வுடைய தூதரால் தவறை சுட்டி காட்டப்பட்டு விட்டால், அது தவறா சரியா என்று திரும்ப அவங்க யோசிச்சு பார்க்கறது இல்லை, உடனே அதை சரி செய்வாங்க. எனவே இவருடைய வறுமையை போக்குவதற்கான வழியை செய்யுங்கன்னு சொன்ன உடனே சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொருவரும் தங்களுக்கு என்ன இயலுமோ அதையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு சிறங்கு தர்மம் செய்ய ஆரம்பிச்சது பெரிய மூட்டையே வந்துருச்சு. துணி மூட்டை, அரிசி அந்த என்னெல்லாம் உணவு அத்தனை மூட்டையும் வந்துருச்சு. வந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அவங்க முகம் பார்க்கறதுக்கு ஆரம்பித்து சகிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கோபப்பட இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்த உடனே தங்க மாதிரி முகம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சொன்னாங்க, இப்போது நான் சொன்ன இந்த செய்தியை கேட்டு யார் இதில் முதலாக இந்த வேலை செய்தாங்களோ அவர்களுக்கு அவரை தொடராக யாரெல்லாம் அதை பார்த்து அத்தனை நன்மை அவர் கிடைத்துவிடும் சொன்னாங்க. செல்லாம் சொன்ன உடனே யார் ஒரு கை 2 கை அள்ளி கொண்டாரோ, அவர் கடைசி யார் மூட்டை கொண்டாரோ அவர் செய்த நன்மையில இவர் கிடைச்சிருச்சுன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவி என்பவரை சொல்லி காட்டும் போது இந்த ஆயத்தை வச்சு வெறுமனே தொழுகை விட்டவன், நோம்பு, அவங்க மட்டும் இல்லை, அவங்களும் ஒரு பாவி தான். ஆனால் அதோடு மனித உரிமைகளை கவனிக்காதவர்கள், மனிதனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை கவனிக்காதவர்கள், அவர்கள் பாவிகளாக அல்லாஹ்விடம் கணிக்கப்படுகிறார்கள். ஆகவே நாம் எப்போ பாவிகளாக மாறுகிறோம் என்பதையும் சிந்திச்சு பார்க்கணும். நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள், நாம் செய்கிற செயல்கள் எவையெல்லாம் நமக்கு பாதகமாக மறுமையில் பிரச்சனைக்கு அமையும் சிந்தித்து பார்க்கணும். அதனால் அருமை சகோதரர்களே, நாம் வாழ்க்கையில் சிந்திக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னென்னா, நம்மை பற்றி அடிக்கடி கவலைப்படணும். நான் என்ன செய்தேன், இந்த சிந்தனை இருக்கு பாருங்க. இது அரபில் பழமொழி சொல்லுவாங்க, அபுசரு நாசி மன் நதர இலா உயூபிஹி வன் ஐபி கைரிஹி லரீரன். மனிதனில் அறிவுள்ள மனிதன், சிறந்த ஞானமுள்ள மனிதன் யார் என்று சொன்னால், அவன் தனது குறைகளை பார்த்து கொண்டிருக்கிறானே அவன்தான். பிறர் குறைகளை பார்ப்பதை விட்டும் கண்ணை மூடிக்கொண்டானே அவன்தான் மிக சிறந்த அறிவாளின்னு சொல்லுவான். உண்மை அதுதான். ஏன்னா நம்மை பற்றி நாம் சிந்திக்க ஆரம்பித்தா தான் நமக்கு கவலை அதிகமாக, நம்முடைய குறைகள் நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தன்னை பற்றி யோசிக்கிறதே இல்லை. சுப்ஹானல்லாஹ், அடுத்தவன் குறையை பப்ளிக் பண்ணுறதுல மிக முன்னணி இருக்கிறாங்க தௌஹீத்வாதிகள். இன்றைக்கி மெயில் அடிக்கடி பார்க்குற வாய்ப்பு ஆரம்பிச்சாங்களா, ஒரு காலத்து ஒன்றும் தெரியாமல் இதெல்லாம் பார்க்குற மக்கள் உங்களால் படித்து பார்த்துட்டோம். இன்றைக்கி பார்த்த மெயிலை திறந்தா இதுதான். எந்த அளவுக்கு ஆசைண்டா, அவருடைய குறை எழுதிட்டு இது எனக்கு தெரிந்த குறை, இன்னும் இவர் பற்றி பல குறைகள் இருந்தால் உடனே தெரிவிக்கவும். எவ்வளோ ஆசை பாருங்க. இவரை பற்றி குறை தெரிஞ்சால் உடனே போடுங்க, நான் உடனே இன்னும் அதையும் பப்ளிக் பண்ணுறேன். அப்போ இந்த அளவுக்கு மக்கள் கேடு கட்டு போயிட்டாங்க. இதில் யார்? நம்ம மக்கள். இந்த மக்கள் சபையில் கூட்டியிருக்கிற பாருங்க, இந்த மாதிரி மக்கள்கிட்ட இது மாதிரி ஒரு தவறான செய்தி நிறைய ஆயிடுச்சு. அதனால் தயவு செய்து உட்கார்ந்து நான் எனக்கு என்ன செய்து கொண்டேன்,
எனக்கு நன்மை எதில் செய்தே தீமை இப்படி சிந்திக்க ஆரம்பிக்கணும். அப்படி சிந்திப்பது தான் அதுக்கு என்னதே மறுமை சிந்தனை. அப்போ மறுமையில் என்ன வார்த்தைகளுக்கு நாம் பதில் சொல்லணும், என்னென்ன செயலுக்கு பதில் சொல்லணும் என்றெல்லாம் ஹதீஸ்கள் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னு சொன்னால் நாம் நல்லவங்களாக மாறிடலாம். அதனால் சுய பரிசோதனையினுடைய முக்கிய நோக்கம் என்ன, மறுமையில் நமக்கு எது சாதகம் எது பாதகம் என்பதை நாம் சிந்திக்கணும். அந்த அடிப்படையில் மர்ம சிந்தனை வாழ்க்கையில் அதிகமாக வந்துட்டா முதல் சமுதாயம் யார் அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணால் கண்டு திருமறை குர்ஆன் வசனங்களை காதால் கேட்டு அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினார்களோ அந்த அருமை சஹாபா. ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நீ தலைப்புக்கு சம்மந்தப்பட்ட இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன். ஏன்னா இந்த சஹாபாக்கள் பிரச்சனை வந்ததுனால சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் உங்களோட ஒரே ஒரு ஆட்பால் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நெசார் சொல்லுங்கள், நீங்கள் யாரை பின்பற்றீங்க? தொழுகையில் நோன்பில் சீக்கிரம் சொல்லுங்கள். இல்லை தொழுகையில் ரசூலுல்லாஹ் அப்படின்னு தொழுதியா? அவர் யாருங்க அவர்? சவுதிக்காரர் தானே. அவர் ரசூலை பின்பற்றல. எப்படி? அதுதான் நீங்கள் நிறைய பேர் தெரியலைங்க, விவரம் இல்லை. ஆகுறாங்க சஹாபாக்களை பின்பற்றான் வழிகட்டு போயிட்டான்னு சொன்னால் அவன் சொன்ன வழிகட்டு போயிட்டான்னு அர்த்தம் விளங்கலை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணால் கண்ட ஒரு சமூகம் யாருங்க? அவங்க சொன்ன செய்தியை காதால் கேட்டவங்க சஹாபாக்கள். அப்போ அவங்களை பின்பற்ற முடியுமா? முடியாது, யாருக்குமே முடியாது. அப்போ பின்பற்றுவது என்பதை பொறுத்த வரைக்கும் கண்ணால் கண்டு பின்பற்றுவது, கண்ணால் காண முடியாமல் பின்பற்றுவது, கண்ணால் காண முடியவே முடியாமல் பின்பற்றுவது, 3 வகை இருக்கு. இப்போ சஹாபாக்கள் ரசூலை கண்ணால் கண்டாங்க. அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் மதீனா இருக்கிற போது மிக தொலைவு தூரத்தில் ஒரு ஆள் அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கிட்டா அவர் பார்க்க முடியுமா? அவர் சஹாபி இல்லை. அப்போ பார்க்காமலே பின்பற்றினார். கஷ்டப்பட்டு போனால் செய்யலாம், பார்த்துடலாம். ஆனால் போக முடியாமல் எத்தனை பின்பற்றினாங்க. இன்றைக்கி நம்மளால் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாமல் பின்பற்றோம். அப்போ பின்பற்றுதல் என்பது கண்ணால் கண்டு பின்பற்றுவது, கண்ணால் காண வேண்டியவரை காண முடியாத அளவுக்கு நிலைமை ஏற்பட்டு பின்பற்றுவது, பார்க்கவே முடியாமல் பின்பற்றுவது, 3 பின்பற்றுதல் தான். ஆனால் என்ன முக்கியம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி குரானை சில பேர் சுயமாக குரான் சிந்திக்கணும்னு சொல்கிறவங்கன்னா விளங்காமல் சொல்கிறான். குரான் சுயமாக சிந்தி முடியுமாங்க? உங்களுக்கு முடியுமா? யாருக்காவது குரானை அசியம் சுயமாக சிந்தி முடியுமா? முடியும். எப்போ முடியும்? என்னங்க சொல்லுங்களேங்க டக்குன்னு. இது தமிழ் தானே, சாதாரண விஷயத்தை எப்போ முடியும்? அரபி இலக்கியங்களை படிச்சிங்கன்னா பின்பற்றலாம். சொல்கிற ஆள் பார்த்தா தமிழ்நாட்டில் அரபி தெரிய மாட்டாங்க. சுயமாக சிந்தியுங்கள், நான் சொன்னா கேட்காதீங்க, அவன் சொன்னா கேட்காதீங்க, இவன் சொன்னா வேற எப்படி பின்பற்றுறது? என்னமோ குரானை அவர் தான் மொழிபெயர்த்த மாதிரி சொல்கிறாரு. அவர் சொன்னதை யாரோ மொழிபெயர்ச்சுனா இங்கிலீஷ்லையோ தமிழ்லையோ உருதுலையோ, அப்படி தானேங்க? இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, குரானை படிக்கிறீங்களே, இன்ன வார்த்தை இன்ன பொருள் தெரியுமா? அப்புறம் எப்படி சுயமாக பின்பற்றுறீங்க? அதை படித்து ஒரு கூட்டம் ஆலிம் சாக்கள் ஒழிக்க போகிறாங்களா? ஆனால் மூளைகளெல்லாம் ஒழிச்சாத்தான் நாம் இந்த சமுதாயத்தில். அப்போ மூளை ஒழிச்சா அந்த குரான் மொழிபெயர்த்தவ யார்? அப்போ ஏதோ ஒரு கோணத்தில் ஒரு வெறுப்பு என்பதை அதுக்கு ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னால் ஒரு கூட்டம், எதை பார்த்தாலும் ஒரு கூட்டம் சேர்ந்துருது. ஆனால் சொல்லக்கூடிய விஷயம் சரியா தவறா இன்னும் சிந்திப்பதே. உதாரணம் சொல்கிறேன், ஒரு பத்திரிகை தமிழ்நாடுலாம் தெரியும், மகாபாதகமான ஒரு பெரிய குற்றம் எதுங்க, பெரிய அநியாயம் எது, மிகப்பெரிய பாவம் எது? ஷிர்க். அதானே? அது யாருக்கு சந்தேகம்தான்? இது யார் சொல்கிறா? அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனை சுயமாக சிந்தியுங்கள், ஹதீஸ் சுயமாக சிந்திங்கன்னு சொல்லிட்டு அதை விட ஒரு பாகமான புரோகிதர்களாம். யார் சொன்னது? யாருங்க சொன்னா? அல்லாஹ் சொன்னானா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? பார்த்தீங்களா? அப்போ தெரியாமல் என்ன செய்கிறாங்கண்டா, அல்லாஹ் ரசூலுங்கிற வார்த்தை சொல்லக்கூடிய தன்னை மறந்து பேசிடுறான். அப்போ இப்படி என்னென்னா எதையெல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிடலாம். அப்போ பின்பற்றுதல் என்பது இன்றைக்கு குர்ஆனை சொல்லக்கூடியவங்க வெறும் பேப்பரை தான் பின்பற்றுறாங்க. குர்ஆன் ஆயத்தில் இருக்கு, படிக்கிறாங்க, அரபி தெரிஞ்சதுனால. ஹதீஸை படிக்கிறாங்க, ரசூலை பின்பற்றினாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாக எழுதப்பட்ட பேப்பர். இன்னும் ஒரு படி சொல்ல போனால் கம்ப்யூட்டர் தட்டி இப்போ பார்த்துட்டு உடனே சொல்லிடுறான். அப்போ யாரை பின்பற்ற? யாரை? கம்ப்யூட்டர் அந்த போட்ட சிடி. இவன் ரசூலுல்லாஹ் எப்படி பின்பற்றுவ? பின்பற்றவே இல்லையே நீ. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினா கூட நிற்கணும், அப்போ தான் என்னோட ரசூலுல்லாஹ் பின்பற்ற சொல்ல முடியும். இங்கே பின்னால் தொழுதுகிட்டு ஏன் பின்னால் தொழுதுகிட்டு ரசூலை பின்பற்றினேன், ரசூலை பின்பற்ற வழிகட்டவன் சொன்னால் என்னங்க அர்த்தம்? சஹாபா பின்பற்றுவோம். அப்போ தவறாக செஞ்சுட்டு இருக்கிறான். அப்போ என்னண்டா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக யாரெல்லாம் சொல்கிறாங்க அவளையெல்லாம் பின்பற்றுவோம், அப்படி தானே? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களாம் பின்பற்றணும். அப்போ அவங்கள பின்பற்ற யாரை பின்பற்ற மாதிரி? ரசூல் சார் பின்பற்றுவார்.
அப்போ ஒரு சமுதாயம் தன் அறியாமலேயே அவர்களை வழிகேடல் போல சித்தரிச்சு, சின்ன பேர் ஒரு ஆளாவது விவரம் தெரிஞ்சு பேச எடுத்துக்கலாம், அவரை பின்பற்றி சில பேர் கண்மூடித்தனமா, அவங்களும் யாரும் தெரியல, சர்வசாதாரணமா, எனவே இவங்க கூட பிறந்த மாதிரி அந்த அளவுக்கு சர்வசாதாரணமா ஆயிஷா சொல்லியிருக்கிறார்கள், ஒரு தங்கச்சி காக்கா மாதிரி. ஆனால் நமக்கு உடன்பாடு இல்லை. சுப்ஹானல்லாஹ், யாரை பற்றி பேசுறோம் என்ன பேசுறது விவஸ்தம் இல்லாமல் ஆயிட்டான். அப்போ என்ன கண்மூடித்தனமான பின்பற்றுதல்களும் கண்மூடித்தனமான விளக்குன்ற பேரில் தன்னை சிந்திப்பதை விட அவருடைய பார்வை புறப்போக்கு போனால ஏற்கு மாறாயிட்டாங்க. அதனால் தயவுசெய்து நாமெல்லாம் எந்த விஷயம் சொன்னாலும் நான் அல்ல என்னை பற்றி என்கிட்ட கேட்பான். எங்கள் தகப்பனார் அவர் எப்படி என்கிட்ட கேட்பான், அல்ல என்னை பற்றி கேட்பான். தில்க உம்மத்தின் கத் ஹலத், அல்ல திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வசனம். அவர்களிடம் சென்று போன சமுதாயம், அவர்களை பற்றி உங்களிடத்தை கேட்க மாட்டேன், உங்களை பற்றி உங்களிடத்தை விசாரிப்பேன். அதுதான் அப்போ சுய பரிசோதனை. நாம் ஒவ்வொரு ஆளும் உலகத்தில் எப்படி நடக்கிறோம் வைக்கிறோம் என்ற சிந்தனை, இந்த சிந்தனை மேலிட்ட நம்முடைய முன்னோர்களான அரபி சஹாபாக்கள், பின்பற்ற தகுந்த சஹாபாக்கள் எப்படி சொல்கிறாங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் படித்து நாம் அதிலிருந்து பயன் பெறணும். இந்த சிந்தனை அதிகமாக வந்துட்டா இது மறுமை சிந்தனை. மறுமையில் அல்லாஹ் கேட்பான், மறுமையில் அல்லாஹ் கேட்பான் என்ற இந்த உணர்வு மேலோங்கிற போது எப்படிலாம் மக்கள் மாறுகிறார்கள். அப்போ சொர்க்கம் நரகம், நான் சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்துக்கு போகக்கூடாது என்ற இந்த சிந்தனை தான் சுய பரிசோதனை. அப்போ நான் சொர்க்கத்திற்கு போக வேண்டுமானால் எனக்கு என்னெல்லாம் தேவை அதை தேட ஆரம்பிச்சிருவோம். நரகத்திற்கு போகக்கூடாதுன்னா அது என்ன தேவை, அப்போ சொர்க்கம் நரகம் என்றால் என்ன, அவைகளை சொர்க்க நரகத்துக்கு போக நரகத்துக்கு போக சொர்க்கம் போது என்ன தேவை, இப்படி படிக்க ஆரம்பித்தா இந்த சுய பரிசோதனை. இந்த அணியில் முன்னணியாக இருந்தவர்கள் அரபி சஹாபாக்கள். ஹன்லலா என்ற ஒரு நபித்தோழர், அவங்க வகியை எழுதக்கூடிய தோழர்கள் ஒருவர், குர்ஆனுடைய வகியை எழுதக்கூடிய மிக குறைந்தவர்கள். எழுத்தாளர்கள் நம்ம கம்மி, சஹாபாக்களில் அதிகமானவர்கள் எழுத தெரியாதவர்கள், எழுதி படிக்க உம்மி சமுதாயம். ரசூல் உம்மி, அவளை பின்பற்றி அதிகமான மக்கள் உம்மியின்கள், எழுத படிக்க தெரியாதவர்கள். அதில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலதை எழுத தெரிஞ்சான். அப்படிப்பட்ட ஆள் ஒரு ஆள் ஹன்லலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இறங்குற போது அழைத்து வைத்து கொண்டு சொல்லுவாங்க சஹாபாக்கள்கிட்ட, கொஞ்சம் எழுத தெரிஞ்சவங்க கூப்பிட்டு வச்சு எழுதுங்க. அதுலேயும் ஒரே நேரத்தில் ஒரே எழுதக்கூடிய ஆளுக்கு ஒரே இருக்க மாட்டாங்க. ஒரு 10 பேர் ஒரு நாள் இருந்தால் ஒரு நாள் 8 பேர் இருப்பாங்க, 7 பேர் இருப்பாங்க, 5 பேர் இருப்பாங்க, இப்படிலாம் பல காலத்து பல மாதிரி இருப்பாங்க. அதனால ஒரு சில ஆயத்துகள் ஒரு சில இருந்தால் ஒரு சில இருக்காது. அப்படி எழுது நாளில் ஒரு ஆள் ஹன்லலா. அந்த ஹன்லலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் வீதியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து கொண்டிருக்கிறது அவங்களே சொல்றாங்க, என்னை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சந்தித்தார், என்னை அபூபக்கர் சந்தித்தார்கள். அபூபக்கர் சந்தித்து விட்டு கைஃப அன்த கேட்டாங்க. கைஃபலா இருக்கிறோம்ல, அது மாதிரி கைஃப அன்துன்னு நம்ம கேட்கலாம், என்ன எப்படி இருக்கிறீங்க, நம்ம எப்படி இருக்கிறீங்கன்னு. அதான் கைஃப, ஏன்னா எப்படி அந்த நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, எனக்கு யதார்த்தமாக கேட்குற பழக்கம் இருக்குது. கேட்டால் நல்லா சுகமாக இருக்கேன்னு சொல்லுவோம். வீட்டில் எப்படி இருக்காங்க ஓ நான் கேட்பான், அந்த வீட்டில் சொல்லிட்டே இருப்போம். அந்த நாட்டில் ரொம்ப அதிகமாக வச்சு கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம், இதுதான் உடம்பு பழக்கம். இப்படி கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாரு, சுப்ஹானல்லாஹ், நாஃபக ஹன்லலாங்கிறார். அட சுகமாக இருக்கிறமா இல்லையான்னு சொல்ல வேண்டிய ஆள் ஹன்லலா நயவஞ்சகனாகிவிட்டான்ங்கிறார். ஆனால் நயவஞ்சகன்னா யாரு, அவனுக்கு கிடைக்கிற தண்டனை என்ன, இதெல்லாம் படித்தாள். அவர் விவரம் தெரியாத பரவாயில்ல, விவரமான ஆள். விவரம் இல்லாமல் குரானை படிக்காமல் குரான் போதுங்கிறான், குரான் ஹதீஸ் போதுங்கிறான், குரான் தெரியாது. ஆனால் அவங்க குரான் ஹதீஸை காதால் கேட்டு எழுதி வச்ச ஒரு ஆள் சொல்கிறாரு நாஃபக ஹன்லலா. முனாஃபிக் என்ன தண்டனை, நரகத்தில் அடித்தட்டு. அப்போ நரகம் எல்லாம் ஒன்று தான், இருந்தாலும் அடியில் போட்டு அல்ல வேக வைத்து இவங்களை தானா. அவ்வளோ மோசமான ஒரு கூட்டம் நயவஞ்சகர்கள். நயவஞ்சகம் ஒருத்தர் இருந்தால் போதும் அந்த அமைப்பை கட்டுப்படும். அதனால உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆட்சியில் அமரும் போதெல்லாம் அவனுடைய பார்வை எவ்வளோ நயவஞ்சகர்கள் பார்ப்பான். இருந்தால் அவனை உடனடியாக பதவி நீக்கிடுவாங்களாம். ஏன்னா அவனை கொஞ்ச நாளைக்கு வச்சு பார்ப்போன்ட்டா இருக்கிற அளவுக்கு எடுத்து விடுவான். ஆனால் ஒரு சமுதாயம் ஒரு அமைப்பு நல்ல இருக்குன்றா அதை நயவஞ்சகம் இடம் கொடுக்கூடாது. நயவஞ்சகம் பொதுவாக சாதாரண அடையணும், அங்கே இருக்க எங்கேன்னு சொல்ல அவனை வச்சுக்கூடாது. நான் அங்கேயும் போவேன் இங்கேயும் போவேன், அவர் வேணும் இவர் வேணும், ஐயா அங்கேயே இருப்பால் இங்கே ரெண்டில் ஒன்றில் இருக்கு, 2 பக்கம் வராத வந்து அந்த மாதிரி ஆளும் ஆபத்துக்குரியவன். அப்போ நயவஞ்சகன் மோசமானவன், அயோக்கிய இருக்கிற கேடு கட்டவன். அப்படியெல்லாம் தெரிஞ்ச ஆள் சொல்கிறார் நாஃபக ஹன்லலா. ஹன்லலா முனாஃபிக் ஆகிட்டான். அபூபக்கர் தான் ஆச்சரியம், என்ன அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு சுப்ஹானல்லாஹ்,
எவ்வளோ பெரிய புனிதர்கள் பாருங்கள். அவங்க உள்ளத்தில் எந்த அளவிற்கு மறுமை சிந்தனை இடம்பெற்று பாருங்க. நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூர் சபையில் உட்கார்ந்திருக்கிற போது அவர் சொர்க்கம் நரகத்தை பற்றி நம்ம கூறுகிறார்கள். அந்த சொர்க்கம் நரகத்தை பற்றி கூறுகிற போது நம்முடைய கண், நம்முடைய உள்ளம் அவைகளை அப்படியே அந்த சொர்க்க நரகத்தோடு ஐக்கியமாகி விடுகிறது. நாம் மறுமைக்காக வாழ வேண்டும் என்ற இந்த எண்ணம் மேலோங்கி விடுகிறது. அவளிடத்திலிருந்து வெளி உலகத்துக்கு வருகிற போது மனைவியை பார்க்கிறோம், மக்களை பார்க்கிறோம், நம்முடைய தொழிலை பார்க்கிறோம், தொழிலோடு ஐக்கியமாகி விடுகிறோம். அப்போ ஒரே உள்ளத்தில் ரெண்டு நிலை இருந்தா அவன் யாரு? எப்படி வராங்க பாருங்க. நம்மளுவ தலைவலிக்குது, காய்ச்சல், கிளாஸுக்கு போகிறது இல்லை, பள்ளிவாசுக்கு போகிறது, என்னங்க தொழில் காணும், தலைவலிங்க, மறுநாள் காலையில் பார்த்தா டியூட்டிக்கு அவசரம் போய்கிட்டு இருக்கேன், எனக்கு தலைவலின்னு சொன்னீங்களாங்க, அது என்ன செய்யுது, போய் தானே ஆகணும், அது போய் ஆகணுமா, சுபத்துலைக்கு வர முடியலையா, ஒரு கிளாஸுக்கு என்னங்க வரல, அது வண்டி வந்துச்சா, நான் 7 மணிக்கு எதிர்பார்த்தேன், 7 மணிக்கு வரலாம் போயிட்டேன். இவங்க ஜாமான் அங்கே போகிறது பூரா வண்டி பிடிச்சி, கார் பிடிச்சி, தம்மா போகிறது, அங்கே போகிறதுக்கு எல்லாம் செய்வாங்க. இந்த கிளாஸுக்கு வரது வண்டி எதிர்பார்த்து பாரான், 7:30 வரணும்னு சொல்லி வரலையாம், உடனே ரூம் போயிடுறது. நம்ம ஆளுக்கு சுபஹானல்ல வேடிக்கை என்னென்னா, ஊருக்கு ஜாமான் வாங்குறது பூரா காசு கொடுத்து 100 ரியால், 500 ரியால், 600 ரியால் வாங்குவாங்க. ஆஃபீஸ் வந்து குரான் கிடைக்குமா, இல்லை குரான் காசு கொடுத்து வாங்கப்பா, குறைஞ்ச விட போகிறேன் 500 ரியாலுக்கு ஜாமான் வாங்கினே இல்லை, ஒரு 40 ரியால் குரான் வாங்குவேன். ஃப்ரீயாக கொடுக்க போகிறாராம். அவன் ஃப்ரீயாக கொடுக்குது, அவன் எதை ஃப்ரீயாக கொடுத்தா அவனை திருப்தி பண்ண, என்னத்தை கொடுத்தாலும் சொல்லுவான். அவன் பொண்டாட்டி பார்த்து நல்ல அக்கா சொல்லுவான், பொண்டாட்டி பார்த்து நல்ல செலவு வாங்கி கொடுத்துருக்கான், இவளுக்கு நல்லதை வாங்கியிருப்பான். இருந்தாலும் இப்படி தான் ஊர்லேருந்து வரும்போது ஒருத்தர் 4 மாதம் 6 மாதம் லீவில் போகிறவன் 4 மாதம் திரும்பி வந்துடுறான். என்னப்பா ஒரே பிரச்சனைங்க. இந்த பிரச்சனைக்காக வேண்டி படுற பாடு இந்த மக்கள். சுபஹானல்லாஹ். ஆனால் ஒரு 100 ரியாலுக்கு, ஒரு 50 ரியாலுக்கு வாங்கி கொடுத்தா மறுமையிலே நன்மை கிடைக்கும். நீ 150 ரியால் வாங்கி கொடுக்குறியா, இவன் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு உருப்படி வாங்கி முடியாது, போன வசதி தான் வாங்கிட்டு வந்தான், வேறு வாங்கிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்போ எதெல்லாம் நன்மையை நமக்கு கூட வரப்போது அது கொடுக்குற முயற்சியில் எடுக்கிறதில்ல. அப்போ பஸ் வரலையா உடனே ரூமில் போயிடுது. எங்களுக்கு தான் பெரிய கவலை. நாங்கள் பஸ்ஸை அனுப்பிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் பொறுப்பாளர் என்னப்பா நான் பஸ்ஸில் ஆள் இல்லைங்கிறான்னு, அங்கே ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டாங்க. ரொம்ப அலட்சியமாக நாங்கள் அந்த 7 வரைக்கும் நின்று பார்த்தோம், வரல, ரூம் போயிட்டோம். துணி வாங்க சொல்லி பாருங்களேன், பஸ்ஸோட வேறு பஸ்ஸு, டேக்ஸியில் போகிறேன், பஸ்ஸு போயிடுச்சு, டேக்ஸியில் போவோம். அப்போ துன்யாக்காக கொடுக்குற முயற்சியில் மக்கள் மறுமைக்காக முயற்சி கொடுக்கிறதே இல்லை. சுபஹானல்லாஹ். அந்த மக்கள் மறுமை வாழ்க்கை எவ்வளோ பெரிய முக்கியம் பாருங்க. அப்போ 2 இடம் கிடக்காங்க. நமக்கு முழுக்க முழுக்க இதிலே கிடக்கிறோம், மறுமை பற்றி கவலை இல்லை. ஆனால் அவங்க அங்கேயும் இருக்கிறா இங்கேயும் இருக்கிறா, இருந்தால் கூட உள்ளத்தில் கவலை வருது. உடனே அபூபக்கர் இல்லாத சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரின் வாயினால சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்ட எல்லாருக்கும் நான் கைமாறு செய்துட்டேன், அபூபக்கருக்கு மட்டும் செய்ய முடியல என்று சொல்கிற அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐக்கியமாக இருந்த ஒரு நபித்தோடு சொல்கிறார்கள், நானும் அப்படித்தான் இருக்கிறேன். சுபஹானல்லாஹ். பாருங்க, மர்ம சிந்தனை உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சிட்டா அடுத்தவரை பற்றி கவலை இல்லை, தன்னை பற்றி யோசிக்கலாம். நான் எப்படி இருக்கிறது, நல்லவனா நயவஞ்சகனா? இன்னைக்கு அது போயிடுச்சு. நான் என்ன நினைக்கிறேன், நான் தாய் ஆகும், நான் தாய் சொல்றது எப்படி இவன் கேட்காம இருக்கலாம், அவளையும் யோசிக்கலாம். நீ தாயா இருந்தா நீங்களாம் வரல வச்சுக்கிறேன், தாய் எதுக்கு, நீங்க யாரும் இல்லை, நான் தாய் இருந்து பிரயோஜனம் இருக்குதா? ஆனால் சென்டர் நடத்தலாம், யார் வரமாட்டோம் முடிவு பண்ணிட்டீங்க, சென்டர் நடத்த என்ன பிரயோஜனம்? அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன யோசிக்கிறேன்டா, சென்டருடைய நோக்கம் என்ன, தாயா இருக்கிற நான் யார், நான் எப்படி, உங்களை சொல்லேன்னா நான் என்ன சொல்கிறேன், தாயா இருக்கக்கூடிய அவர் தெரியும் என்ன சொல்கிறேன், அதுக்காக சொல்கிறேன். அப்புறம் தாயா இருக்கக்கூடியவர் என்ன யோசிக்கணும், நான் எதுக்கு தாயா வந்திருக்கிறேன், அப்போ என்னால் அழைக்கப்படக்கூடிய மக்களுக்கு என்னால் என்ன அழைப்பு படி போய் சேரணும். இப்படி ஒரு தாப்பை யோசிக்கிறான், என் புள்ள கட்டுப்படவே மாட்டேங்கிறான், இவன் யாருக்கு மேலே இருக்கிறான், அவன் பிள்ளையை பற்றி யோசிக்கிறான், பிள்ளை என்ன சொல்கிறான், இவனுக்கு போய் பிறந்தான், இவெல்லாம் ஏன் அப்பதாங்கிறான். அப்போ தகப்பன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, பிள்ளை தகப்பன் செய்ய வேண்டிய கடமை என்ன, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, மனைவி எல்லாம் மறந்துட்டான். சுபஹானல்லாஹ். இந்த கடமைகளை தெரிந்த ஆண்களும் பெண்களும் எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்க. அவன் நாஃபக்கா நயவஞ்சகன் ஆயிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு மனசில் கவலை. அவன் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு இந்த மலை மக்கள் மேல மிகப்பெரிய பிடிப்பு வரக்கூடாது, நான் செய்கிற தொழில் மீது அளவு கடந்த பற்றி ஏற்படக்கூடாது, அதற்கெல்லாம் முன்னால இந்த சிந்தனை ஆழமாக எனக்கு பதிந்து அதுவே என்னுடைய வாழ்க்கையில் குறிக்கோளாக இருக்குன்னு நினைச்சாங்க. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகான தலைவர். அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, தரீக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்குலாம் இது சரியான ஷார்ட் அடி. தரீக்கனா யாரும் ஷேக் இருந்து உள்ளத்துலாம் அவர் தெரிஞ்சுட்டு வரான், அவர் சொல்றது கேட்டு நடந்தா போதும் சொர்க்கத்துக்கு போயிடலான்னு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் நினைப்பது போல
முழுக்க முழுக்க மறுமை சொர்க்கம் நரகம் என்ற சிந்தனைதான் ஆழமாக இருக்க வேண்டும். மனைவி மக்கள் தொழில் அதனுடைய ஈடுபாடுகளாக வரக்கூட நினைத்தால் நீங்கள் படுக்கின்ற படுக்கைகளிலும் நீங்கள் தங்கியிருக்கிற வீடுகளிலும் நீங்கள் உலா வருகின்ற வீதிகளிலும் உங்களோடு மலக்குகள் கைலாக செய்வார்கள். மலக்கோடு உங்களை ஐக்கியமாக்கிடுவார்கள். அப்ப நீங்க மலக்கள் ஆயிடுவீங்க. இந்த உணர்வு மனுஷனுடைய மலக்குடைய உணர்வு. ஆனா இது மனுஷன் இருக்க முடியாது. மனிதனாக இருந்தால் மனைவி வேண்டும், பிள்ளை வேண்டும், தொழில் வேண்டும், உண்ண வேண்டும், உறங்க வேண்டும், உடுத்த வேண்டும். மனிதனுடைய உணர்வு அத்தனை இருக்கணும். இதோடு மறுமை சிந்தனை இருக்கணும். இதுதான் மனித உணர்வு. மலக்களுக்கு அது இல்லை. சொன்னதை மட்டும் செய்வாங்க. அடினா அத்தனை செய்வாங்க. அடிச்சுட்டே வந்துடுவார். அவ்வளோதான். அடிச்சுட்டே இருப்பார். நிப்பாட்டு சொன்ன நிப்பாட்டுவார். மலக்களை பொறுத்தவரை அல்ல என்ன சொன்னால் அதை மட்டும்தான் செய்வான். இதை ஏன் செய்யணும், எது செய்யணும், அந்த சிந்தனையெல்லாம் கிடையாது. நம்ம நேரம் மாற்றோம். எதை செய்ய சொல்லுமா செய்ய மாட்டோம். ஏன் அங்கே போகும்போது பார்க்காதண்டா, ஏன் பார்க்கலான்னு சொன்னால் பார்த்து பார்ப்போம், திரும்பி பார்ப்பான். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பையன் கொடுத்து இந்த கடைக்கு போயிட்டு போகும்போது இந்த கடைக்கு போயிடான்னு சொல்லுங்கள். அவன் முதல்ல ஏன் போவான்னு சொன்னார். அங்கே போய் பார்த்துட்டு இந்த கடைக்கு போவான். இது மனுஷ வேலை. ஆனால் மலக்களுக்கு அந்த மாதிரி வேலை இல்லை. ஏன்னா மனிதனுக்கு தான் சிந்திக்கின்ற உணர்வுகள் இருக்கிறது, ஆசை இருக்கிறது, இதெல்லாம் இருக்குது. அதனால் அவங்க என்ன செய்தாங்க, இந்த மாதிரி உணர்வு வந்து ரசூல் அப்படி சொல்லலை. அப்படிலாம் கூடாது. வேற என்ன சொன்னாங்க, சாஅத்தன் 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 3 சொன்னாங்க. ஒரு நேரம் இப்படி இருக்க வேண்டும். எப்படி என்னோடு நீங்கள் ஐக்கியமாகி இந்த நான் சொல்லக்கூடிய விஷயத்தை படிக்கணும். மறுமை சிந்தனை சொர்க்கம் நேரத்தை படிக்க வேண்டும். இன்னொரு முறை நீங்கள் துனியாவுக்கு சென்று உங்களுடைய மனைவி மக்கள் ஈடுபட வேண்டும், பொருளாதாரத்தை கவனிக்கணும், பொருளாதார சேர்க்க வேண்டும், மீண்டும் எடுத்து வர வேண்டும். அப்ப இப்படியே மாறி மாறி இருந்தீங்கன்னா இரண்டும் உங்களுடைய உள்ளத்தில் இடம்பெறும். மறுமை சிந்தனை வரும், உலக சிந்தனை வரும். இந்த ரெண்டில் ஒன்று மாத்திரம் மிகைத்து விடாமல் இரண்டும் கலந்து இருக்கின்ற பண்புகள் வர வேண்டுமானால் இதை நீங்கள் அடிப்படையாக கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் உள்ளத்தில் பெரிய மாற்றம் ஏற்படுது. எனவே அருமை சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை குறித்து மறுமையை குறித்து நாம் சிந்திக்கின்ற போது அது நமக்கு மட்டுமல்ல, நாம் எல்லோரை பற்றி சிந்திக்கிற ஒரு பெரிய சிறப்பில் ஏற்பட்டுரும். ஏன்னா மறுமைக்கு போனதால எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, என்னுடைய மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை, என் நண்பருக்கு செய்ய வேண்டிய கடமை, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காக செய்ய வேண்டிய எல்லா கடமையும் தெரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போ இதெல்லாம் குறை வச்சால் மறுமையில் சொர்க்கத்துக்கு போக முடியாது என்ற ஒரு பாடம் ஏற்படுகிறது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க படிங்க, வெறுமனே நீங்க மறுமையோ துனியா அப்படி அல்ல, நீங்க படித்துக்கொண்டே இருந்தால். அதனால தான் புகாரில் பார்த்த ஒரு பாடத்துக்கு தலைப்பு கல்வியை பங்கிட்டுக் கொள்வது. சுப்ஹானல்லாஹ். எப்படி பாருங்க, அந்த காலத்தில் இருந்தவங்க கல்வியை பங்கு எப்படின்னா ஒரு 2 சகோதரர் சேர்ந்துக்குவாங்க. உமர் தான் சொல்ல, நானும் என் பக்கத்துல அன்சாரி சேர்ந்து ஒரு பங்கு போட்டு, எப்படி இன்றைக்கு நீ வேலைக்கு போ, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிடுறேன், நீ வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு அதில் நம்ம பங்கு போட்டுக்குருவோம், நான் ரசூல் ஸல்லல்லாஹு தெரிஞ்ச விஷயம் 2 பேரும் கூட சொல்லித்தரேன், அப்போ மறுநாளைக்கு நான் வேலைக்கு போகிறேன், நீ அங்கே போய் படி. சுப்ஹானல்லாஹ். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, அவர்கள் இந்த மார்க்கத்தை படித்துக் கொள்வதற்காக பங்கு போட்டுக்கொண்டு படிக்க ஆரம்பித்தார்கள். ஏன், அப்பதான் 2 நிலையும் சீராக இருக்கும். மறுமை துன்யா இந்த 2லையும் அவனுடைய கவனம் செலுத்தி நேர்மையாக ஒழுக்கமாக நியாயமான உணர்வுகளாக வாழ்வதற்கு இப்படி பாடத்தை நபிகள் நாயகம் சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் சுய சிந்தனை, தன்னை பற்றி சிந்திக்கிறது அதிகமாக கவனம் எடுக்கணும். ஆனால் ஷைத்தான் விட மாட்டான். ஷைத்தான் அடுத்தவனை தான் பார்க்க வைப்பான், நம்மை பார்க்க விடவே மாட்டான். அதனால் நாம் அதிகமாக ஷைத்தானை எதிரியாக அவன் சிந்தனை அவுது இல்லாமல் சிந்தனை அடிக்கடி சொல்லிட்டே இருக்கணும். சொல்றது மட்டும் இல்லாமல் ஷைத்தானோட சிந்தனை என்னது, நன்மையை செய்யும்போது தடையக்கூடிய போல ஷைத்தானோட சிந்தனை. அது மட்டும் இல்லை, ஒரு முறை பல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சுய சிந்தனை இருந்ததுனால, அப்படின்னா மறுமை சிந்தனை இருந்ததுனால எப்படிலாம் மாறுறாங்க. ஒரு சஹாபி வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னிடத்தில் சில அடிமைகள் இருக்கிறார்கள். சில அடிமைகள், வேலைக்காரன் அவங்கள விட அதிக உரிமை. அடிமைகள் அவங்க சுயமாக எதையும் செய்ய முடியாது, எஜமானுடைய அனுமதியோடு தான் செய்யணும். அவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துரும், அவர் தான் வா என்று சொல்லணும், அவர் நினைச்ச வித்துடலாம். அப்போ ஆடு மாடு மாதிரி இவங்களை வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி ஆட்க, அந்த மாதிரி அடிமைகளை வைத்துக் கொண்டிருக்கிற ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற, அல்லாஹ்வின் தூதரே, என்னிடத்தில் சில அடிமைகள் இருக்கிறார்கள், அந்த அடிமைகளை நான் சில நேரங்களில் எப்படி நடந்துக்கிறேன்னு சொன்னா, அந்த அடிமைகள் எனக்கு மாறு செய்கிறார்கள், நான் ஏதாவது ஒரு நம்பி ஒப்படைத்தால் சதிமோசம் செய்து விடுகிறார்கள், அவர்களுக்கு நான் ஏதாவது விஷயத்தை சொன்னால் என்னை பொய்ப்படுத்துகிறார்கள். அப்ப அவங்க பொய்ப்படுத்துறதுனால
என மாறு செய்கிறதுனால எனக்கு கோவம் வருது. வருமா இல்லையா? ஒரு பொறுப்பு நம்ம செய்யும்போது அது மாறு செய்தால் நமக்கு ஆத்திரப்படுவோம், கோவப்படுவோம். சில நேரம் நம்ம பலம் அடிப்போம், திட்டுவோம். அப்போ இந்த மாதிரி வந்து நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நான் அவர்கள் எனக்கு மோசடி செய்து என்னை பொய்ப்படுத்தி மாறு செய்யும் போது கோவத்தை அவன் நான் திட்டுறேன், அவங்களை அடிக்கிறேன்னு சொன்னார். இதெல்லாம் மனித வாழ்க்கையில் நம்ம என்னைக்கா கவலைப்பட்டிருக்கோமா? திட்டி சரதாரம் போய்கிட்டே இருப்போம். என்னங்க இப்படி திட்டி போயிட்டீங்கன்னு, என்ன இந்த மாதிரிலாம் ஏற்கு மாதிரி எழுதிருக்கிறீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, ஒரே வார்த்தை முடிஞ்சு வச்சு. அப்போ அடித்தாள் திட்டல் யார? அடிமையை. யார் என்னன்னு கேட்க முடியாத அப்படி வாழ்க்கை நடத்தினவங்க அடிச்சார. யார் அடிச்சாரு? அதுவும் திட்டாரு, தான் சொல்றதுக்கு மாறு செய்யறாரு, தான் ஒப்படைச்சா ஏறும் அதை நம்ம துரோகம் பண்றாரு, தான் சொல்லக்கூடிய விஷயம் பொய்ப்படுத்து. இதெல்லாம் தெரிஞ்சு அந்த மாதிரி ஆளை அடிக்கிறேன்னு திட்டுறேன் நாங்கள். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி வழிகாட்டுது பாருங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ அவங்க பொய் சொல்றான் வைக்கிறான்னு சொல்ற, ஆனா சரி, அவர்களை நீ திட்டுவதும் அடிப்பதும் அவர்கள் செய்த அந்த துரோகத்திற்கு, தவறுக்கு, மோசடிக்கு தகுமாக இருந்தால் பரவாயில்லை. ஆனால் நீ அடிக்கிற அடியும் நீ திட்டுகிற திட்டும் அவர்களுடைய குற்றத்தோட மேலாக இருந்து விட்டால் இதற்காகவும் மறுமையில் தண்டிக்கப்படுவாய். நாங்கள் சுப்ஹானல்லாஹ். பாருங்க அவ எப்படி வருது, ஏன் அவருக்கு இந்த உணர்வு வந்துச்சு? அடிமைகள் நான் எப்படியும் நினைப்பேன், என்னை யார் கேட்க முடியும் என்று நினைக்காமல் அவராகவே முன் வந்து இந்த விஷயம் சொல்றார். அவன் என்ன காரணம்? அவங்களுக்கு இருந்த ஒரு பயம், மர்ம. அவ சொர்க்கத்திற்கு தடையாக இதை வந்துருமோ, நரகத்து போடிய சூழ் வந்துருமோ என்று பயப்படக்கூடியவர்கள் அதற்கு எது தடையாகும், அதுக்கெல்லாம் தடையாக இருக்கக்கூடிய கேட்டு அவங்க படிக்கிறாங்க. அப்போ ரசூல் இப்படி சொன்ன உடனே சுப்ஹானல்லாஹ் உடனே அழுகிறாரு. அவர் தனியாக அழுது கொண்டு ஒதுங்கி நின்று அழுகிறார். அழுது விட்டு அவர் வந்து ரசூல் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே. அப்போ ரசூல் அழுது பார்த்த உடனே சத்தம் போடுறாரு, என்ன இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக வேண்டுமா எனக்கு என்று இப்படி சத்தம் போட்ட உடனே ரசூல் சொல்றாங்க, அம்மா தக்ரவு கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்து பார்க்கவில்லையா என்று கேட்கிறார்கள். அப்போ அவங்க சொன்ன விஷயம் ஆதாரம் சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்லி காட்டுறாங்க? அல்லாஹ் மறுமை நாள், கடைசி நாள் வைத்திருக்கிறான். அந்த நாளில் எல்லோருடைய செயல்களை இடை போடுகின்ற நியாயமான ஒரு திராசை எல்லாம் வைத்திருக்கிறான், நிறுவை வைத்திருக்கிறான். அந்த நாளிலே ஒவ்வொருவர் செய்த நியாய அநியாயங்களுக்கு அவர் தண்டிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, இந்த வசனத்தை படிக்கலையான்னு கேட்டாங்க. அது கடுகளவாக இருந்தாலும் சரிதான். அப்ப மனிதன் இந்த உலகத்தில் செய்கின்ற நன்மை தீமைகள் கடு அளவாக இருந்தாலும் அதையெல்லாம் நிறுத்து பார்த்து அது நிறுவைக்கு தகுந்த அளவிற்கு அவருக்கு பரிசு வழங்கப்படும், தண்டனை வழங்கப்படும் அல்லாஹ் சொல்கிறானே, இந்த ஆயத்தினை படித்து பார்க்கலையான்னு கேட்ட உடனே சுப்ஹானல்லாஹ் அவர் சொல்ல, வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் ஆணையாக சொல்கிறேன், நான் இவர்களை விட்டு பிரிவை தர எனக்கு வழியே இல்லை. இவர்களை வைத்துக்கொண்டு இவர்கள் எனக்கு பாதகமாக வருவானே, எனக்கு தேவையில்லை. நான் இவர்களை எல்லாம் உரிமை விட்டு விட்டேன். எனவே நீங்கள் எனக்கு சாட்சியாக இருங்கள். பாருங்க, அடிமைகளை வைத்துக்கிட்டு அந்த அடிமைகளால் நாளைக்கு மறுமையில் எனக்கு பாதகம் வரும் என்று இருந்தால் இந்த அடிமையை தேவையில்லைன்ட்டான். அப்போ என்ன அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது? வியாபாரமோ விவசாயமோ தொழிலோ எதுவும் மறுமைக்கு குறுக்கீடாக இருக்கக்கூடாது. மறுமை வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கக்கூடிய அத்தனையும் இழக்க தயாரானாங்க. ஆனால் எதை இழக்க தயாராக இல்லை? மறுமை வாழ்க்கை எடுக்க தயாராக இல்லை. அப்போ மறுமையில் சொர்க்கம் கிடைக்காமல் போயிடக்கூடாது. இந்த கவலை தான் சஹாபாக்களுக்கு மேலோங்கி இருந்தது. அதனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அதிகமாக தன்னை பற்றியே சிந்திக்க ஆரம்பித்தாங்க. சுப்ஹானல்லாஹ். நான் வரலாறு அடிக்கடி படிக்கணும். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கூடி இருக்கிறப்ப சொன்னாங்க, இப்போது அந்த வார்த்தை எனக்கு கவனிக்கணும், ஹதீஸ் வார்த்தை, இப்போது ஒரு மனிதர் வரப்போகிறார், அவர் சொர்க்கத்தில் வாழ்கின்ற தகுதி பெற்ற மனிதர். எப்படி இருக்கும்? சஹாபாக்கள் சொர்க்கத்தை யாரும் பார்த்ததே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயினால சொர்க்கத்தில் வாழ வேண்டிய ஒரு மனுஷன் வரப்போறான்டா எல்லாருக்கும் அதிசயம். உடனே அப்படி எல்லாரும் அவரை பார்க்குறாங்க. பார்த்தோன்னு ஒரு மனுஷன் செருப்பு தூக்கிட்டு கிடலையில் செருப்பு தூக்கிட்டு தாடி ஊதிச்சு தட்டிட்டு போகிறார். அப்போ யாருக்கும் அவருக்கு தெரியல. அப்போ அறிமுகம் இல்லாத ஒரு ஆள் போகிறார், போயிட்டார். மறுநாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி சொல்கிறாங்க, சொர்க்கவாசி இப்போது வரப்போகிறாரு. இப்படி சொன்ன உடனே அவர் யாருன்னு பார்க்குறாங்க. அதில் குறிப்பாக அப்துல்லா அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்க்குறாங்க.
அதே ஆள் அதே மாதிரி வர்றாரு. 3வது நாள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அதே ஆள் அதே மாதிரி வர்றாரு. அப்ப அப்துல்லா இப்னு அம்ர் இருக்கிறாங்களே, சஹாபாக்கள் வித்தியாசமான ஆள். என்ன வித்தியாசமான ஆள்? அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அழைச்சி சொல்ற அளவுக்கு அவர் எப்படி நடந்துட்டாரு. அப்துல்லா இப்னு அம்ர் அவர்களே, நீங்க உங்களை பற்றி கேள்விப்பட்டு வரும்போது இப்படி சொல்ற, அல்லாஹ்வின் தூதரே நீங்க என்ன பத்தி கேள்விப்பட்டீங்கல்ல, அது நான் தவறாலும் செய்ய நன்மை நினைச்சும் செய்துட்டு இருக்கிறேன்னாரு. அப்ப ரசூலை கூப்பிட விடுறாங்க. என்ன எதுக்காக கூப்பிட விட்டாங்க? இரவெல்லாம் ஒரே தொழுகை, அதிகமான நோன்பு, குர்ஆனை அதிகமாக ஓதுவது, இப்படி ஆள ரசூலை அழைக்கிறாங்க. அழைக்கும் போது அவருக்கு தெரியுது அழைக்கிறாங்கன்னு. அவங்க சொல்லிட்டு வர்றாங்க, என்னை பற்றி வேற என்ன நினைச்சுறாங்க, நான் எதை செய்கிறேன்னு வான்னு கூப்பிட்டு சொன்னாங்க. நீ நினைக்கிற மாதிரி இரவெல்லாம் நின்று வணங்குறதெல்லாம் நன்மை கிடையாது, காலமெல்லாம் நோன்பு பிடிக்கிற நன்மை கிடையாது, குர்ஆனை அதிகமாக சீக்கிரம் முடிக்கிற நன்மை கிடையாது. நான் சொல்றதை கேளு, நீ தொழவும் வேண்டும் தூங்கவும் வேண்டும். குர்ஆனை முடிப்பதாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட ஒரு 7 நாளைக்கு மேலே முடிக்கணும். ஒரு நாளை குறிப்பிட்டாங்க, சரி ஞாபகம் நாளை குறிப்பிட்டாங்க. நோன்பு சொல்லும்போது நீ மாசத்துல 3 நோன்பு பிடி போதும்னாங்க. 13, 14, 15 பிடிச்சிக்க போதும்னாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நான் இதை விட அதிகம் பிடிக்கிற சக்தி இருக்குது. அப்படியா? அப்ப வாரத்தில் 2 பிடிச்சிக்க, திங்களும் வியாழனும் 2 அப்படின்னா. இதை விட எனக்கு அதிகமாக சக்தி இருக்குதுன்னா பாருங்க, எவ்வளவு நல்ல அமல் செய்யக்கூடிய ஆளு, என்ன சக்தி இருக்கேன்னா. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படியா அவ ஒரு நாள் நோம்புடி, ஒரு நாள் நோம்பு விட்டு, அதோட விடலை, இதை விடவும் எனக்கு அதிகமாக சக்தி இருக்கிறது, நான் பிடிக்க முடியும்னாங்க. அதெல்லாம் கிடையாதுட்டாங்க. இனிமேலாம் இதை விட சிறப்புலாம் கிடையாது. நோன்பிலேயே சிறந்த நோன்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பிடித்த நோன்பு தான். அவள் ஒரு நாள் நோன்பு பிடிப்பால், ஒரு நாள் விட்டு விடுவார்கள். அதை விட சிறந்த என்ன அது பிடிக்கூடாது, இதுதான் போதும் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்துல்லாவே ஒரு சமயம் உன்னுடைய வாழ்நாள் நீளமாக போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம், அப்போது உனக்கு இடையூறாக வந்து சேர்ந்து விடக்கூடாது, ஞாபகம். அவர் அப்போ கூட செய்ய பெருசை நினைக்கல, ஏன்னா அவர் செய்ய முடியும்னு ஆசை, ஒரே ஆர்வம், அந்த அளவுக்கு வேகமாக செய்துக்கிறார். அதே போல ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அவர் கடைசியில் ரொம்ப நாள் வாழ்றாரு. அப்போ சொல்றாரு, அல்லாஹுடைய தூதர் எனக்கு கொடுத்த அந்த சலுகையை அனுமதி எடுத்திருக்க வேண்டுமேங்கிறார். அவன் இல்லாத கடமையை தன் மீது கடமையாக்கி கொண்டு அவ்வளவு கடும் தவம் புரிந்த ஒருவர். அந்த அப்துல்லா இப்னு அம்ர் என்ன செய்யறாங்க, இவரை பார்த்துட்டே இருக்கிறார் 3 நாளா. யார் தொழாத ஆள் இல்லை, ராவெல்லாம் தொழுதுகிட்டு பாலெல்லாம் நோம்பிடிச்சு குர்ஆன் ஓதி அவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைக்க சொல்ற ஆள் என்ன செய்யறாரு, சொர்க்கவாசி யாருன்னு பார்க்குறாரு. நமக்கு கவலையே இல்லை, சொர்க்கத்தை பற்றியோ சொர்க்கவாசிகளை பற்றியோ அதோடைய அடையாளங்கள் தெரிஞ்சுக்கிறதே இல்லை. அடுத்தவன் என்ன செய்யறான், அவனை ஒழிக்க விட மாட்டேன், அவனை எப்படியாவது நான் தொலைக்காம இருந்தால் எனக்கு அழகில்லை, இப்படி ஆயிடுறான் மனுஷன். சுப்ஹானல்லாஹ். அப்ப இதுக்கு என்ன காரணம்? அட நீ ஒழிக்க அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு ஆயத் சொல்றான், முஸ்லிக்குடைய வாழ்க்கையும் ரசூலுல்லாஹ் வாழ்க்கை ஒப்பிட்டு சொல்லும்போது, நபியே உம்மை இவர்கள் நாடு கடத்த வேண்டும் என்று விரும்பினால் இவங்க இங்கே இருக்க முடியாது, அவங்களும் போய்த்து ஆகணும். யாரும் இருக்க முடியுமாங்க? என்ன தொலைக்கணும்னு நினைச்சுக்க, என்ன தொலைச்சிட்டீங்க, நீங்கள் எங்கே இருந்த முடியுமா? தொலைச்சிட்டு போகிற வழியே நீங்களும் தொலைஞ்சு போயிடலாம், அல்லது ஒரு கொஞ்ச நாளைக்கு பேர் தொலைஞ்சு. அப்போ எல்லாரும் தொலைஞ்சு போகக்கூடியவங்க தான், இந்த நாட்டில் யாருக்கூடியவங்க இல்லை. அப்போ இந்த சிந்தனையை ஷைத்தான் இப்படி போடுறான், தன்னை விட்டுட்டு இப்படியே பிற ஆளை பார்க்க சொல்கிறான். அப்போ அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவ்வளோ பெரிய அமல் செய்தவர்கள் சொர்க்கவாசி சொல்கிறாங்களே, அப்போ இவர்கிட்ட என்ன இருக்கும், இவர் பெரிய சிறந்த அமல் செய்வாரோ? ஏன்னா இவர் அமலத்தை பெருமை நினைக்கிறோம், சொர்க்கவாசி நினைப்போம், ராத்திரிலாம் தொழுவார், நோம்பிடிப்பார், ஜக்காத்து கொடுப்பார், அதிகமாக எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக வணக்கம், இதுதான் நம்ம நினைக்கிறோம். அதை மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு அவங்கள பார்த்துட்டு உடனே அவங்க பின்னாலே போய், நான் வீட்டில் ஒரு சின்ன தகராறு பிரச்சனை, அதனால் ஒரு 3 நாளைக்கு உங்கள்கிட்ட தங்கலாமா, நான் சத்தியம் பண்ணி வந்துட்டேன், நான் வாப்போட்டுக்கு போகிறது இல்லை, வாப்போட தங்குறது இல்லை. அப்படியே வாங்கலை, பிரச்சனை இல்லை. இவர் போய் அவர் வீட்டுக்கு தங்குறாரு. தங்குனா இவருக்கு தூக்கம் வர மாட்டேது, எழுந்து அவரை பார்த்துட்டே இருக்கிறாரு. நைட்லாம் தொழுவாரோ? அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே பெரிய அமலுண்டு, அதனால் நைட்டெல்லாம் முடிச்சு பார்த்தா அவர் எஞ்சிக்கவே இல்லை, படுத்த மனுஷன். வேற என்ன செய்தாருன்னா, புரண்டு படுக்கும்போது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்து இது போன்ற திக்ர்கள் மட்டும்தான் செய்கிறார். சரி, இன்னைக்கு ஒருவேளை அசன் தூங்கியிருக்கலாம், நம்ம ஜீவனில் என்னங்க காலம் காணும், நைட்டில் ரொம்ப நேரம் முடிச்சுட்டாங்க, அதனால் ஃபஜ்ர் வர முடியலன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நினச்சிக்கிறார். இன்னைக்கு ஒரு வேளை இப்படி இருக்கலாம் போல் இருக்குது, சரி நாளை என்ன செய்யறாரு பார்ப்போம். பகல்லையும் பார்க்குறாரு,
ஒன்றும் வித்தியாசமே தெரியல. கடமை தூளாரு போறாரு இதாக இருக்கு. அப்போ 2ஆவது நாள் ஆச்சு. 2ஆவது நாளும் அவர் தூங்கலை. இதில் என்ன வேலைக்கு தெரியுமா? ராத்திரி 2 வழங்கினாலும் இப்போ என்ன செய்கிறாரு? அவரை பார்த்துட்டு இருக்காரு. அவர் என்ன செய்யறாரு பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் அதே மாதிரி மறுநாள் ஒரு பிரச்சனை அமைதியை படுத்தாரு, திக்ரு செய்தாரு, சுபத்துக்கு போனாரு. 3 நாள் பார்த்தாரு. அவருக்கு பொறுமை இல்லை. அவரே சொல்ல வந்துட்டாரு, எனக்கு சொர்க்கவாசி நினைச்சு பார்த்தா ஒன்றும் இல்லை என்றாள்கிட்ட ரசூல்லா இவரை போய் 3 நாள் சொர்க்கவாசி வர சொல்லிட்டு இருக்கிறாங்களே, என்ன இது? அவருக்கு பொறுக்க முடியல. உடனே அவர்கிட்ட போய், நான் வந்து சும்மா தான் உங்கள்கிட்ட போய் சொன்னேன், என் வீட்டில் சண்டையும் இல்லை ஒன்றும் இல்லை. 3 நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசி வருவார், சொர்க்கவாசி நீங்கள் தாங்க வந்தீங்க, வேறு யாரும் வரல. அப்போ உங்கள்கிட்ட என்ன எங்கள்கிட்ட இல்லாத அமல் இருக்குது, நாங்கள் செய்யாத செயல் என்ன செய்கிறீங்கன்னு பார்க்கணும் எனக்கு ஆசை வந்துருச்சு. அதனால 3 நாள் தங்குறேன். ஒன்றுமே இல்லை, நீங்கள் படுத்தீங்க, காலை சுமந்து போனீங்க, இதை தாங்க நீங்கள் செய்தீங்க, அப்படி என்ன உங்கள்கிட்ட இல்லை இருக்கீங்க, அப்போ என்ன நீங்கள் சொர்க்கவாசி என்ன கேட்குறான். தாங்க முடியல அவருக்கு. ஏன்னா அவர் கடுமையாக வணங்குறாரு. அப்போ சொர்க்கவாசி அவர் அதிகமாக வணங்கணும். அவர் ஒன்றுமே வணக்கத்தில் கொண்டு பேர் மாதிரி இல்லை, சாதாரண போயிட்டு வந்துட்டு இருக்கிறார். அதனால 3 நாள் கேட்டுட்டார். கேட்ட உடனே நம்மளால போய் சொல்லியிருப்போம், 3 நாள் கடுமையாக அசதிங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் தொட முடியல, நீங்கள் எவ்வளோ இன்னொரு நாள் இருந்து பாருங்க, அப்படி சொல்லலை அவர். நீங்கள் என்னிடத்தில் என்ன இந்த 3 நாட்கள் பார்த்தீர்கள், இதுதான் என்னுடைய அமல், எதை நான் செய்துட்டு இருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். போனவர் திரும்ப வந்தார். திரும்ப வந்து அப்துல்லாவேன்னு அழைச்சி அவரை சொல்கிறாரு, நான் நீ பார்த்து இதான் 3 நாள் செய்துட்டு இருக்கிறேன், ஆனால் என்ன ஒரு சின்ன வித்தியாசம்னு சொன்னால், சுபஹானல்லாஹ், கவனிக்க வேண்டிய முக்கியமாக தயவுசெய்து கவனிங்க, பிறட்டு சொல்லுங்க. 3 நாளாக ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசின்னு அறிமுகப்படுத்தினாங்க பாருங்க. அவர்கிட்ட இருந்த நல்ல செயல் என்னன்னு அவர் சொல்கிறாரு, நீங்கள் பார்த்ததான். ஆனால் நான் என்ன தெரியுமா, எங்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. என்னன்னா, முஸ்லீம்களுக்கு ஏதாவது வாய்ப்பு வசதி ஏற்பட்டுட்டான், நல்ல ஒரு வாழ்க்கை வந்துட்டா, கண்ணியம் சிறப்பு என்னை விட அதிகமாக கிடைச்சிட்டா, அதுக்காக நான் வருத்தப்படவே மாட்டேன். எந்த ஒரு முஸ்லீம் மீது நான் குரோதமாக அவர்கள் மீது கடுமையான வார்த்தையில் உபயோகிப்பதோ பேசுவதோ கிடையாது. அவங்களுக்கு எனக்கு கிடைச்ச சந்தோஷப்பட கவலைப்படவே மாட்டேன். அப்போ குரோத உணர்வு என்கிட்ட இல்லை. நான் இதை சொன்ன உடனே சுப்ஹானல்லாஹ், இரவெல்லாம் நின்று வணங்கிய, பகலெல்லாம் நோன்பு பிடித்த, அதிகமாக நோன்பு போற்று குர்ஆனையும் அதிகமாக செய்த அந்த சஹாபி சொல்றாங்க, இதுதான் எங்களிடத்தில் இல்லாத பண்பு. சுப்ஹானல்லாஹ், ஒத்துக்கிறாங்க. எந்த அளவு சொல்றாங்க பாருங்க. நம்ம சொல்லுவோமா, இருந்தவளை காட்ட மாட்டோம். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, இவருக்கு எல்லா இளவையும் செய்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் இல்லை. அப்போ பார்த்த அதை ஒத்துக்கிறோம் மனசு சொல்ல மாட்டேங்க. சுப்ஹானல்லாஹ், சஹாபி சொன்ன வார்த்தை, யாரை இரவெல்லாம் நின்று வணங்கிய மிகப்பெரிய வணக்கம் செய்த அந்த சஹாபி சொல்ற வார்த்தை, இதுதான் எங்களிடத்தில் இல்லை. அப்ப என்ன, மனித உள்ளங்கள்ல இந்த உணர்வு எல்லா காலத்திலும் இருக்குது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான முஸ்லீம் யாருனாங்க. உண்மையான முஸ்லீம் சொல்லும் போது இந்த வார்த்தை சொல்ல, எந்த வார்த்தை சொல்லல, தொழுகையெல்லாம் தனியாக சொன்னாங்க, அதுவும் முக்கியத்துவம் இருக்குது. ஆனால் முஸ்லீமில் உண்மையான முஸ்லீம், அதுவும் இன்னொரு முஸ்லீமோடு நட்பு கொள்ளக்கூடியவன் தான் உண்மையான முஸ்லீம். அந்த முஸ்லீம் யாருக்கு முஸ்லீமாக நண்பனாக இருக்கிறானோ அவனுக்கு துரோகம் விளைவிக்க மாட்டான், அவனுக்கு கேடு செய்ய மாட்டான், அவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். குறைந்த அளவு அவனை இழிவுபடுத்தாமல் இருந்தால் இவன் தீமை செய்யவில்லை என்று அர்த்தம். ஒரு மனிதனுடைய உடைமை, பொருள், மானம், இவைகளெல்லாம் அல்லாஹ்விடத்தில் மிக முக்கியமான ஒன்று. ஒன்றை கொலை செய்வதை போன்றுதான் ஒரு மனிதனுடைய மானத்திற்கு பங்கம் விளைவிப்பது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பாருங்க, சொர்க்கவாசி ரசூலுல்லாஹ் 3 சொல்லி யாருக்கும் தெரியல அவரை. அப்போ அறிமுகம் இல்லாத ஒரு மனிதர் சொர்க்கவாசி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதுதான் முக்கியம். ஒரு தலைவராக இருக்கிறவங்க தன்னுடைய தொண்டர் கூட எவ்வளோ பெரிய தொடர்பு இருந்தால் இதெல்லாம் தெரிய முடியும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எல்லாரையும் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு அவனோட தொடர்பு இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஏன் அப்படி செய்தாங்க? அப்போ ஏன் இதெல்லாம் செய்யலாம் நமக்கு தேவையில்லை. அப்போ ஒரு முஸ்லீமுக்கு என்னால் முடிந்தால் நன்மை செய்வேன், எந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஒரு முஸ்லீமுக்கு நான் எந்த தீங்கும் செய்ய மாட்டேன், அவருக்கு எந்த கேடு விளைவிக்க மாட்டேன், துரோகம் செய்ய மாட்டேன். இந்த உணர்வு இருக்குத, இது சொர்க்கத்துக்கு போகிற ஒரு செயல் சொன்னாங்க ரசூல். ஏன் அப்படி சொன்னாங்க? நல்ல அமல் செய்து, நல்ல சேவை செய்து, நிறைய நன்மை செய்து, முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் துரோகம் செய்தால், ஒரு மனிதனுக்கு மானபங்கம் விளைவித்தால், அவனுடைய பொருளுக்கோ உடைமைக்கோ மரியாதை குறைவு செய்தால் அவன் நரகத்திற்கு போக வேண்டிய நிலைக்கு வந்து விடுவான்.
இதனால் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க. ஆக சுய சிந்தனை என்பது மறுமையில் நமக்கு என்ன கிடைக்க வேண்டும், சொர்க்கம் செல்வதற்கு என்ன தேவை, இது போன்ற விஷயங்களுக்கு நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தா நாம் நிச்சயமாக இந்த சுய பரிசோதனை வெற்றி பெற்ற மக்களாக மாறுவோம். எனவே அருமை சகோதரர்களே, நாம் அடிக்கடி இதை சிந்திங்க. மறுமைக்காக, மறுமை வாழ்க்கைக்காக சிந்திங்க. மறுமை சிந்தனை வாழ்க்கையில் வந்துட்டா சுபஹானல்லாஹ், இன்றைக்கு நாம் படுற எந்த கஷ்டமும் தேவையே இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகத்தில் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும், நம்ம நாட்டில் இன்றைய வரையில் நாம் மைனாரிட்டிகளாகவே அவங்களோட கண்களில் காட்டப்படுறோம். மைனாரிட்டிகளாகவே எங்களை ஆக்குங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதில் என்ன காரணம்? அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துன்னு தெரியாதனால. அப்போ மறுமை வாழ்க்கைக்காக நாம் மாறிவிட்டால், மறுமையை குறிக்கோளாக கொண்டு செயல்பட ஆரம்பிச்சிட்டா நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நம்மை பிறர் கண்களில் கண்ணியமாக காட்டுவான், பிறர் கண்களில் மெஜாரிட்டியாக காட்டுவான். நம்முடைய பலத்தை, நம்முடைய கண்ணியத்தை, உயர்வையும் அவர்களுக்கு பெரிதாக காட்டுவான். நமக்கு அவளை கண்ணியர் குறைவாக காட்டுவான். இன்றைக்கி நேர் தலைகளாக போகிறதுக்கு என்ன காரணம்? நம்முடைய சிந்தனை புறச்சிந்தனை, உலக சிந்தனை. இந்த உலகத்தை நாம் முன்வைத்து நீங்கள் நினைக்கிற, நீங்கள் நினச்சி நல்லா சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம நாட்டில், உலகத்தில் அவர்கள் செய்கின்ற நிறைய இஸ்லாத்திற்காக செய்கின்ற தியாகங்கள் என்ற பெயரால் செய்யப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதுக்கு முன்மாதிரி என்ன நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கி நம்ம நாட்டிலே சரி, உலகத்தில் பல பகுதிகளில் இன்றைக்கி நடத்தக்கூடிய அல்லாஹ் இஸ்லாத்திற்காக நாங்கள் செய்கிற தியாகம் செய்கிறாங்களே, இதுக்கு முன்மாதிரி என்ன சொல்லுங்க பார்ப்போம். யாரை முன்மாறி, எதை முன்மாறி செய்கிறாங்க? சும்மா சொல்லுங்கள் யாராவது. நானாக சொல்லாமல் நீங்கள் சொன்னீங்க நல்லா இருக்கும்ல. நான் கேட்குற கேள்வி புரிஞ்சா? இன்னைக்கு தியாகங்கிற பேரில் இப்போ உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யிட்டாங்க? ஒருத்தர் என்னமோ சொல்லிட்டான்னு வச்சு அவன் படம் எடுத்துட்டான். அதுக்காக போராட்டம் நடத்துகிறாங்களே, இந்த போராட்டத்துக்குரியவர்கள் எதை முன்மாதிரியாக, எதை ஆதரவு செய்கிறாங்க? இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொன்னால் நல்லதாக போய் நான் இந்த அது மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். என்னை பற்றி உங்களுக்குலாம் ஒரு அபிப்பிராயம் இருக்குது, பொது அறிவு இல்லாதவன், கொஞ்சம் பொது அறிவு கம்மி தான். ஆனால் நீங்கள் பொது அறிவு இல்லாத, விவரம் இல்லாதவன் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உங்கள்கிட்ட கேட்ட சேர்த்து எல்லாருக்கும் கூட பார்க்குறேன். கொஞ்சம் சொல்லுங்களேன், உறக்க சொல்லுங்கள். யாராவது ஒரு ஆள் ரிசர்வ் சொல்லுங்களேன். என்ன எதை ஆதாரமாக அடிப்படை வச்சுக்கிறாங்க? நாட்டினுடைய சூழ்நிலையை, தன்னை இன்றைக்கு நாட்டில் ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று சொன்னால், எதையாவது நாம் நடத்தி காட்ட வேண்டும் என்று சொன்னால், நாட்டுடைய மக்கள் என்ன செய்யறான்னு பார்க்குறாங்க. அதை முன்மாதிரியாக வைத்து அவன்லாம் ரோட்டில் போகிறான்னா நம்ம ரோட்டில் இறங்கு, அவன் தண்ணி கிடைக்கல பானையை கொண்டு வச்சான்னு சொன்னால் பொம்பளை சொல்கிறான், இல்லை பொம்பளை கொண்டு போய் குடத்தை வச்சுருங்க, அப்போ அவன் வருவான். அப்போ இப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு சலுகை தெரிகிறது. இதைத்தான் முன்மாதிரியாக வைத்தார்களே தவிர அல்லாஹ் என்ன சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னான்னு பார்க்கல. இதையெல்லாம் செய்யும்போது பலன் கிடைக்கும், நாட்டில் அவள் கிடைத்த பலன் போல கிடைக்கும். ஆனால் கிடைக்க வேண்டிய இடத்தில் கிடைக்காது. அதனால் கிடைக்க வேண்டிய இடத்துல நம்ம ஆழமாக அழுத்தமாக வைத்து விட்டால் இதற்கும் அதற்கும் சேர்த்து கிடைச்சிடும். இதுக்கு முன்மாதிரி நம்ம சஹாபாக்கள், அவன் குடித்தான், கூட்டம் போட்டான், திருடுறான், எல்லாம் செய்தாங்க. ஆனால் அப்படி இருந்தவளை நம்ம உண்மையில் எங்கெல்லாம் சிந்திங்க. நம்ம நாட்டில் சொல்லுவோம், பிறவி குணம் மாறாது சொல்கிறோமா இல்லையா? அவன் பிறந்த பிறவி குணங்க. யாராவது ஒருத்தன் ஒன்று சொல்லி செய்யலாம் வச்சுங்களேன், நான் சொல்லி நீங்களும் சொல்லுவீங்க, அவனெல்லாம் பிறந்த பிறவி குணம் முசிபத்து மாற மாட்டுது, அதனால இப்படி இருக்கிறான்னு சொல்லுவோம். பிறந்த பிறவி குணம் மாறணுண்டா அதுக்கு ஒரே ஒரு வழி என்னது? அல்லாஹ் சொன்னான், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் செய்கிறேன், அவ்வளோதான். அது எனக்கு பிடிக்குது, பிடிக்கலை, அல்ல எனக்கு சரியாக தெரியலை, அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அதனால் நான் மாறுகிறேன் என்று நாம் வந்தோம். இங்கே நம்ம பிறவி குணம் மாறிடும், நம்முடைய உலகத்துடைய பிரச்சனை மாறிவிடும். அந்த பார்வையெல்லாம் விட்டு நாம் குர்ஆன் ஹதீஸ் பக்கம் செலுத்தினா சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ் 23 ஆண்டு காலத்தில் வரலாறு காணாத மிகப்பெரிய அதிசய வாழ்க்கை, 23 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குனாங்க. இந்த நாடு பாருங்கள், இன்னைக்கு வரைக்கும் இந்த நாட்டில் தண்ணி பஞ்சங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஒவ்வொரு ஆளும் சுபஹானல்லாஹ் ஒரு கிளாஸ் கழகத்துக்கு 2 கிளாஸ் தண்ணி திறந்து விட்றாங்க, கவலைப்படுறதே இல்லை. ஏன்னா தண்ணி அவ்வளோ வருது. எங்கே? எந்த நாட்டில்? பாலைவனத்தில். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஒரே மழை. எங்கள் மழை பெஞ்சு எங்கள் விவசாயம்லாம் அழிஞ்சு போச்சு, எங்கள் வழியெல்லாம் அழிஞ்சு போய் இப்படியெல்லாம் நாசமாக போச்சு என்று கவலைப்படுறான். திடீர்னு 6 மாதம் பார்த்தா தண்ணி பஞ்சங்கிறான், குடிக்க தண்ணி இல்லை, குளிக்க தண்ணி இல்லைங்கிறான். சுபஹானல்லாஹ். பாருங்கள், எந்த அடிப்படையில் இந்த பஞ்சங்கள் வருது, எதனால் வருது, சிந்திக்கிறதே இல்லை மக்கள். அதனால் எங்கே கோரிக்கை வைக்க வேண்டும் அந்த இடத்துல கோரிக்கை வச்சா
சுபஹான். அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்ட ஆண்களும் பெண்களும் எந்த அளவுக்கு மாறிவிட்ட வரலாறுலாம் படித்து பார்க்குறோம். அதனால் நம்முடைய கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்தில் மறுமை குறிக்கோளாக வைத்து செயல்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா இம்மை மறுமை வாழ்க்கையில் சிறப்பான தருவாய் என்பதை சொல்லிக்கொண்டு ஒரே ஒரு நிகழ்ச்சி மீண்டும் நிறைவேற்றி சொல்ல முடிகிறேன். ஆண்கள் சஹாபான்னு சொன்னோம், அது மாதிரி பெண்கள் சஹாபிகள். பெண்களில் சஹாபி பெண்களில் சிறந்த பெண்களில் பல்வேறு பெண்களில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற ஒரு பெண்மணி சிறந்த இடத்தை பெற்றவர்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவங்கள திருமணம் முடித்தவங்க தல்ஹா ரலியல்லாஹு தஆலா. அவள் ஏற்கனவே ஒரு திருமணம் முடித்திருந்தார்கள். குஃப்ரில் இருக்கிற ஒரு திருமணம் முடித்து அவர் மரணமடைந்து விட்டார். இந்த தல்ஹா ரலியல்லாஹு தஆலா என்பவர் இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாலே ஒரு நல்லவர். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாலே ஒரு நல்ல குணம் பொது அறிவுள்ளவர். அவர் இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மனம் முடிக்கிறதுக்காக வேண்டி விரும்புகிறாங்க. அப்போ அந்த பெண்ணு சொன்ன ஒரே ஒரு ஷரத்து பாருங்கள், இஸ்லாத்தில் இப்படி சில பெண்கள் இருக்கிறாங்க, முன்மாதிரியான பெண்கள். என்ன சொன்னாங்க? என்னை நீ மனம் முடிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீ காஃபிர், நான் முஸ்லீம். முஸ்லீமான என்னை நீ காஃபிரானவன் மனம் முடிக்க முடியாது. அதனால நீ என்னை மனம் முடிக்க விரும்பினால் நீ முஸ்லீம் ஆக வேண்டும். அப்படி முஸ்லீம் ஆகிட்டு வச்சுக்க, எனக்கு நீ மகர் தர வேண்டிய இஸ்லாம் தான் மகர். சும்மா எந்த காலத்தில் பாருங்க, ஒரு பெண்ணு முன் வந்து சொல்லக்கூடிய வார்த்தை, நீ எனக்கு தர வேண்டிய மகர் தர வேண்டாம், நீ இஸ்லாத்தை வந்து அதுவே போதும். அந்த பெண்ணுடைய வாழ்க்கை, அவருடைய உயர்ந்த பண்பு குணத்தை பார்த்து அவர் இஸ்லாத்தில் வந்துடுறார். இஸ்லாத்தில் வந்த பிறகு மகர் கொடுக்கல, அவங்க சொன்ன மாதிரி அவங்கள வாழ்கிறாங்க. அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்கள். ஒரு முறை ஒரு யுத்தத்துக்கு போகும்போது வாழை தூக்கிட்டு போனாங்களாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவரே சொல்கிறார், உம்மு சுலைம் வாழை தூக்கிட்டு போகிறாங்க. ரசூலுல்லாஹ் என்னம்மா, இந்த வாளை வைத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு இணை வைக்கக்கூடியதில் அவனை வெட்டி வீழ்த்துவேன். பெண்கள்லாம் போகிறது எதுக்குன்னு சொன்னால் யுத்தத்தில் காயப்படுறவங்களை கழுவிகளையும் சுத்தம் பண்ணுறது தான். இவங்க இன்னொரு படி அதிகம் வாழையும் தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ என்னென்னா மறுமை அல்லாஹ் ரசூல் என்று கட்டுப்படக்கூடிய பண் வந்தோடனே அந்த இயற்கையான தன்மையை மாறி போயிடுது. ஒரு முறை அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வியாபாரத்துக்கு போகிறாங்க. போகும்போது தன்னுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை மகனுக்கு கடுமையான காய்ச்சல். அப்போ மனைவிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, நான் வியாபாரத்துக்கு போயிட்டு வர்றேன், பிள்ளை நல்லா கவனிச்சுக்கேன். அவங்க வியாபாரத்தை முடித்து விட்டு வருவதற்கு முன்பாக மகன் மரணித்து விடுகிறார். மரணித்த குழந்தையை அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா ஒரு மூலையில் தூக்கி படுக்க வச்சுட்டு கணவர் வருகிறார் என்ற வருகை எதிர்பார்த்திருக்கிறார்கள். அவன் கணவர் வர வேண்டிய இரவு வந்த உடனேயே தன்னை அலங்கரித்து கொண்டு, எந்த அளவுக்கு அலங்க அவங்களே சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு அலங்கரித்து கொண்டு சொன்னால், ஒரு கணவன் தன்னுடைய பெண்ணிடத்தில் உறவு கொள்வதாக இருந்தால் எந்த அழகை பார்த்துக்கோ அந்த அளவுக்கு என்னை அலங்கரித்து கொண்டு வந்த உடனேயே முகமலர்ச்சியோடு வரவேற்று உணவு பரிமாற்றம் செய்து அவரோடு இல்லற வாழ்க்கை ஈடுபட்டு விட்டேன். ஒரு கணவன் வெளியிருந்து வர ரசூலுல்லாஹ் சொன்ன பண்பு, நல்ல பெண்ணுக்கு இருக்க வேண்டிய பண்பு. ஒரு நல்ல மனைவின்னா கணவன் வெளியே போயிட்டு வரும்போது எப்படி இருக்குன்னு சொன்னால், வந்த கணவனை ரசூல் அந்த கணவன் பார்த்த உடனே மகிழ்ச்சி ஏற்படுத்தணும், சந்தோஷம் ஏற்படுத்தணுமா. கணவன் வெளியே போது பல விஷயம் போயிட்டு வருவோம், பல விஷயங்களுக்கு போயிட்டு பல சந்தர்ப்பத்தில் வருவோம். வந்த உடனே வீட்டுக்கு வந்தால் நமக்கு ஏற்படுற மனநிறைவு மனைவிட்டு தான் இருக்குது. அந்த மனைவிட்டு முதல் அம்சம் வந்த உடனே முகமலர்ச்சியோடு வரவேற்கிற பண்பு இருக்கணும். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்த உடனே மூதேவி இது என்ன, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வர, நீ வர தொல்லைப்படுத்துறிய, ஏன் தொல்லை உனக்கு தெரிஞ்ச என்ன நடக்கும் தெரியுமா அப்படிங்கிறது. இன்னைக்கு சௌகரியம் பார்க்கலாம், போன ஊருக்கு போய் தொல்லை முசீபத்து முடிச்சிருக்கலாம். அவன் என்னென்ன பெண்களை பொறுத்தன சில நேரத்தில் என்னது உரிமை புரியாதனால தான் பெண் நினைக்கிறான், நாம் வந்து எங்கேயோ பிறந்து வளர்ந்த இவருக்கு வாக்குப்பட்டுட்டோம், அப்போ நமக்கு ஒரு கட்டுப்பட்டு போனது இவர் நினைக்கிறான். அவன் நேரமாக முடிக்க சொல்கிறீங்க, அவ்வளோ நான் முடிக்க போகிறேன், ஏன்னா இந்த வார சம்போதனம் முடிச்சுன்னு சொல்ல முடிக்க சொல்கிறாரு. அப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால், அந்த பெண் அந்த மாதிரி வரவேற்காதனால பிரச்சனை வந்துடுது. அப்போ அங்கே உள்ளே வர்றாங்க. வந்த உடனே இந்த பெண் இது தெரிஞ்சதுனால சந்தோஷமாக வரவேற்கிறாங்க. வந்து அப்போ பாருங்கள், ஒரு பெண்ணு, நீங்கள் உண்மையிலேயே ஆண் பெண்ணு ரெண்டு பேரில் யார் குழந்தை பேரில் அதிகப்பட்டிருக்கும் கவலை யாருக்கு வரும்? நம்மளை விட பயப்படுறவங்க தான். ஆனால் பயப்படாமல் அழகாக சோடிச்சுக்கிட்டு சாப்பாடு கொடுத்து இல்லற வாழ்க்கை ஈடுபட்டாங்க. ஈடுபட்டு முடிஞ்சு சொல்கிறாங்க, அபூ தல்ஹா அவர்களே, ஒருவர் ஒரு பொருளை நம்மள்ட்ட தந்துட்டு அதை திருப்பி கேட்டால் கொடுக்கணுமா வேண்டாமா? எல்லாரும் சொல்லலாம் கொடுக்கணும். அப்போ நமக்கு குழந்தை தந்து அல்லாஹ் எடுத்து விட்டான். ஆனால் அதுக்கு முந்தி வந்தோட முதல்ல குழந்தை தான் அவர் கேட்குறார். பையன் என்ன செய்கிறான்? அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை அஸ்கன் ஹூ அஸ்கரும் மாலைன்னா, ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. மூத்தப்பன் எப்படி இருப்போம்? ரொம்ப அஸ்கனுக்கு வந்து ரெண்டு பொருள் இருக்குது. நிம்மதியாக இருக்கிறான்னு சொல்லலாம், அசையாமல் இருக்காது சொல்லலாம்.
அப்போ இவங்க நினச்சிட்டா என்னது அசைவு இல்லைங்கிற அர்த்தத்தில் அவர் நினச்சிட்டாரு பிள்ளை நிம்மதியாக இருக்கிறாங்க, அதனால் வேலைலாம் முடிஞ்சு கேட்டாங்க. அவங்களுக்கு உண்மையிலே கோவம் வந்துச்சு, ஆனால் ஒன்றும் சொல்லலை. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு இருந்த பெரிய பாக்கியம், பிரச்சனையாக இருந்தால் கணவனவியாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நேர ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அவங்க தீர்ப்பு கூட ஏற்றுக்குவாங்க. அந்த பாக்கியம் நமக்கு இல்லை. நமக்கு எந்த தலைவர்கிட்ட போனே தெரியல, இங்கே போனால் அவங்க கோவப்படுறான், இங்கே போனால் அவங்க கோவப்படுறான், இவன் அங்கே விளைக்கிறான், அவன் இங்கே விளைக்கிறான், ஒன்றுமே நடக்க மாட்டேது. அப்போ அந்த மாதிரி இருக்குது. அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனால் தீர்ப்பு கிடைக்கும், ஒன்று திருப்தியாக போயிடுவாங்க. அப்போ இவர் காலையில் சிலர் ரசூலுல்லாஹ் சொல்ல, அல்லாஹ்வின் தூதரே இந்த மாதிரி நான் வீட்டு விட்டு போகும்போது என் மனைவி சொல்லிட்டு போனேன், நான் திரும்பி வரும்போது இப்படி தான் நடந்துக்கிட்டான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னான், அப்படியா நம்மளே செய்யணும், அவன் என்ன பொம்பளையங்க, ஒரு அறிவு கட்டவளாக இருக்கிறா, ஒரு குழந்தை மூத்தா போச்சு கூட தெரியல, இவெல்லாம் என்ன உணர்வு இருக்கா, இப்படி சொல்ல வார்த்தையெல்லாம் தகாத வார்த்தையெல்லாம் சொல்லி போடுவான். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, நீங்கள் இருவரும் இன்று இரவு கூடி விட்டீர்களா? ஆமாண்ணா. பாரக்கல்லாஹ் ஃபீ லைலத்திக்குமா, இந்த இரவில் கூடுதல் அந்த கூடுதல் எல்லாம் பரக்கத்தாக்கி வைப்பானாக துவாச்சினாங்க. சொல்லிட்டு அந்த பெண் நடந்த சரிதான்ற சொல்ல சொன்னாங்க. அந்த பிரசவத்தில் குழந்தையின் மூலமாக பல குழந்தைகள் வரலாறு எழுதுகிறாங்க, குர்ஆனை ஆழமாக படித்து அதை பின்பற்றக்கூடிய குழந்தைகளாக இருந்தாங்க. அப்போ என்னங்க அந்த பெண்ணுக்கு என்ன இந்த மாதிரி கவலை இல்லாமல் இருந்திருக்குதே? இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு நிறைவேற்றாங்க. கணவன் வெளியே போயிட்டு வர்ற கணவனை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவரை திருப்திப்படுத்தி உள்ளத்தில் ஆழமான சிந்தனை ஏற்படுத்துகிறார். நமக்கு தந்தது அல்ல, எடுத்தது அல்ல. அவன் நம்பிக்கை கூட ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு கணவனை விட ஒரு படி பெண்கள் அதிகமாகிறான். அப்போ இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் எல்லாம் சுய சிந்தனை. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நம்மை பற்றி நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கம் கிடைக்க வேண்டும், நரகத்திற்கு செல்லக்கூடாது, அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் இப்படி சிந்திக்க ஆரம்பித்தோம்னா நாம் நல்லவர்களாக பிற மக்களை நல்லவர்களாக வாழ வைக்கக்கூடிய மக்களாக நாம் மாற முடியும். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா நம்மை பற்றி சிந்தித்து மறுமையிலே சொர்க்கம் செல்கின்ற நல்ல பாக்கியத்தை பெற்ற மக்களாக நம்மை எல்லாம் ஆக்கியவான வேண்டி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.